அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, நமது தேசிய ஆசிரியர் சங்க ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர் வழிகாட்டி நிகழ்வில் 99வது அமர்வு வகுப்பாக இன்று நாம் ஆங்கிலம் தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்கு உரிய பாடத்தில் நாம் கவனம் செலுத்த உள்ளோம். நான் அருள்செல்வம், பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, நாகலூர், கீழ்வேலூர் ஒன்றியம், தேசிய ஆசிரியர் சங்கத்தில் கோட்டச் செயலாளர் பொறுப்பில் இருக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, நாம் நேற்று பார்த்தோம், கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணோம். ஒரு ஆண்டு கடந்த நவம்பர் 2025 அதில் பெரும்பான்மையான கேள்விகள் 6 முதல் 8 வகுப்பு வரை இருந்தன. அந்த 6 முதல் 8 வகுப்பு வரையிலான கேள்விகளில் பெரும்பான்மையானவை இலக்கண பகுதிகளில் இருந்தன. போயம்ஸ், பொயட்டிக் டிவைஸ் அதில் இருந்தது. ஆதர்ஸ் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ஒரு பெரிய கவனம் செலுத்த வேண்டியதில்லை. 1 மார்க் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கவனம் செலுத்தணும், அந்த 1 மதிப்பெண்ணும் முக்கியம். இல்லை எனக்கு அதில் சங்கடம் இருக்கு அப்படின்னா அதை கூட விட்டுறலாம். நம்ம முக்கியமான ஆதர்ஸ் சில பேர் சொல்லியிருக்கோம், அதிலிருந்து தான் அந்த கேள்விகள் சப்ளிமெண்டரி பகுதியில் முக்கியமான பகுதிகள், முக்கியமான பாடங்கள்னு சில இருக்கு. இதிலிருந்து அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கலாம். எல்லா சப்ளிமெண்டரியும் நம்ம பார்த்துருக்கோம். இதுவரையிலும் நம்ம 6 முதல் 8 வகுப்பு வரையிலான பாடங்கள் அத்தனையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த புத்தகத்துல ஒவ்வொரு வரியையும் நாம் அதுலேயும் இப்போ நம்ம ரிவைஸ் பண்ணும்போது கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை மட்டும் கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் நாம் நேற்று 3 கொஸ்டின்ஸ் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதிய இந்த பகுதியில் நம்ம நிப்பாட்டி இருந்தோம். இதுல இருந்து நம்ம இன்னைக்கு தொடங்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நாம வகுப்புக்குள்ள போகலாம். ஒரு அரசன், அவருக்கு ஒரு 3 கேள்விகள் மனசுல இருக்கு. என்னன்னா, எது சரியான நேரம் தொடங்குவதற்கு, ஒரு விஷயத்தை தொடங்குவதற்கு அல்லது எந்த விஷயத்தையும் தொடங்குவதற்கு எது சரியான நேரம்? நாம இரண்டாவது கேள்வி என்னன்னா, நாம் இப்போது யாருக்கு கவனம் கொடுக்கணும்? முக்கிய மனிதர் யார்? நாம் கவனம் கொடுக்க வேண்டிய முக்கிய மனிதர் யார்? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, நாம் இப்போது செய்ய வேண்டிய முக்கிய விஷயம் என்ன? 3 கேள்விகள். முதல் கேள்வி, ஒவ்வொன்றையும் செய்வதற்கு எது சரியான நேரம்? இப்பொழுது நாம் கவனம் கொடுக்க வேண்டிய முக்கிய நபர் யார்? இது இரண்டாவது கேள்வி. இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் எது? இது மூன்றாவது கேள்வி. இது அவங்க அரசவையில் வைக்கிறாங்க, அந்த அரசன் வைக்கிறாங்க. எல்லோரும் நிறைய சொல்றாங்க, ஆனால் அவருக்கு அதுல திருப்தி அடையல. வேற வேற பதில்கள் வருது. ஒவ்வொரு ஆக்ஷனை பத்தியும் சொல்றாங்க. எது சரியான நேரம் அப்படின்னா அதற்கான அட்டவணைகள்லாம் கொடுக்குறாங்க. இது நல்ல நேரம், இந்த நாட்கள்ல செய்யுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதே போல யார் சரியான கவனம் கொடுக்க வேண்டிய மனிதர் அப்படிங்கிற கேள்விக்கு உங்க பக்கத்துல இருக்கிற அமைச்சர்கள் அல்லது விவசாயிகள், போர் வீரர்கள் அப்படின்னு நிறைய கேள்விகள் வருது, நிறைய பதில்கள் வருது. ஆனா அரசனுக்கு எதுவுமே திருப்தி இல்லை. அதே போல முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்கும்போது சிலர் சொல்றாங்க அறிவியல் அப்படின்னு சொல்றாங்க, சில பேர் போர் அப்படின்னு சொல்றாங்க, சில பேர் மத வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வேற வேற கேள்விகள், பதில்கள் அவருக்கு வருது. அப்போ அங்க ஒரு ஹெர்மிட், ஒரு ஞானி இருக்காரு. அவர்கிட்ட நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அங்க போகும்போது அவர் என்ன பண்றாரு, ஒரு அவருடைய குடிசைக்கு முன்னாடி இருந்த பகுதியில ஒரு பாத்தி போட்டு அதை கொத்திக்கிட்டு இருக்காரு. நான் உங்கள்கிட்ட ஒரு 3 கேள்வி கேட்கணும். எது சரியான நேரம்? இந்த சரியான விஷயத்தை செய்யறதுக்கு சரியான நேரம் எது? யார்கிட்ட நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்? எந்த விஷயத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்? இப்படி அந்த கேள்விகளை அவர் வைக்கிறாரு. அந்த ஞானி அரசனை பார்க்குறாரு, ஆனா எதுவும் பதில் சொல்லலை. தன் கையில இருக்கிற அந்த மண்கொத்தியை கீழே வச்சுட்டு திருப்பி தோன்றாரு. அவர் கையில வச்சுக்கிட்டு தோன்றாரு. அரசன் சொல்றாரு, நீங்க ரொம்ப கலப்பா இருக்கீங்க, என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்காக கொஞ்ச நேரம் வேலை பார்க்குறேன் அப்படின்றாரு. நன்றின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாரு. கொஞ்ச நேரம் அவர் அந்த தரையில உட்கார்றாரு. ஒரு 2 பெட், 2 பாத்தி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அரசன் அதை செஞ்சுட்டு அதை கொத்திட்டு திருப்பி அந்த கேள்விகளை கேட்கிறாரு. அப்போதும் அந்த ஞானி எந்த பதிலும் சொல்லலை. ஆனா எந்திரிக்கிறாரு, அந்த ஸ்பேடை கொடு அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறாரு. கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடு, என்ன கொஞ்ச நேரம் வேலை பார்க்க விடு அப்படின்னு சொல்றாரு. ஸ்பேட், இதை பார்த்துக்குங்க. அப்போ ஒரு மனிதன் ஓடி வர்றான்.
யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தாடி வைத்த மனிதன் ஓடி வர்றான் காட்டுக்குள்ள இருந்து. அவன் வயிற்றுல கையை வச்சு அமுக்கிக்கிட்டே ஓடி வர்றான். அங்கேருந்து ரத்தம் பாஞ்சிக்கிட்டு இருக்கு. அவன் அந்த அரசனை கிட்ட வந்தோடனே அவன் கீழே விழுந்துடுறான். கொஞ்சம் முனகுறான் வலியினால. உடனே அந்த ஞானியும் அரசனும் அவனுடைய உடைகளை களைந்து அவனை ஒரு பார்க்குறாங்க. ஒரு பெரிய காயம் இருக்கு வயிற்றுல. அரசன் அந்த காயத்தை அலசி அதுக்கு கட்டுறாரு தன்னுடைய துண்டை வச்சு, ஹேண்ட்கர்ச்சிப் வச்சு. ஆனால் அப்பயும் அந்த ரத்தம் நிற்கல. பிளட் வுட் நாட் ஸ்டாப் ஃப்ளோயிங். அப்போது அரசன் மீண்டும் மீண்டும் அந்த பேண்டேஜை நினச்சி ரத்தத்தால் நனைஞ்ச அந்த பேண்டேஜை அவுத்து திருப்பி அலசிட்டு திருப்பி கட்டுறாரு. ஒரு வழியாக கடைசியாக அந்த ரத்தப்போக்கு நிற்கிது. அந்த மனிதன் வந்து கொஞ்சம் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னோடனே அரசன் தண்ணி கொடுக்குறாரு. மாலை நேரம், சூரிய அஸ்தமனம் நிகழுது. கொஞ்சம் அந்த இடம் வந்து குளிர்ச்சியாகுது. அப்போ அந்த அரசன் வந்து அந்த ஞானியோட உதவியோட அந்த காயம்பட்ட மனிதனை அந்த குடிசைக்குள்ள அழைச்சிட்டு போய் படுக்க வைக்கிறாரு. குடிசைக்குள்ள படுத்த மனிதன் அவன் கண்களை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கான். அரசனும் ரொம்ப டயர்டா இருக்காரு. அவரும் அங்க அப்படியே படுத்துறாரு. எல்லாருமே தூங்கிடுறாங்க. அந்த சம்மர் நைட்ல எல்லாருமே தூங்குறாங்க. காலையில அரசன் எந்திரிக்கிறாரு. எந்திரிக்கும் போது பார்த்தா அந்த ஸ்ட்ரேஞ்ச் பியர்டட் மேன், அந்த புதிய தாடி வைத்த மனிதன் அந்த பெட்ல படுத்துக்கிட்டு அந்த ஒளிரும் கண்களால இவரையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. கேசிங் அப்படின்னா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் லேசான குரல்ல கேட்கிறாரு. நீ உன்னை எனக்கு யாருன்னு தெரியாது, நான் ஏன் உன்னை மன்னிக்கணும்னு அரசன் சொல்றாரு. யூ டு நாட் நோ மீ. உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு உங்களை தெரியும். நான் உங்களோட எதிரிகள்ல ஒருத்தன். உங்களை பழி தீர்க்கணும், ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க வந்து என்னுடைய சகோதரனை கொன்னுட்டீங்க, அவனுடைய சொத்துக்களை சீஸ் பண்ணிட்டீங்க, கைப்பற்றிட்டீங்க. எனக்கு வந்து நீங்க இந்த ஞானியை பார்க்கறதுக்காக தனியா போறீங்கன்னு தெரிஞ்சோன்னே நான் உங்களை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பின்தொடர்ந்து வந்தேன். ஆனா நீங்க திரும்பி வரல. அதாவது நீங்க அந்த ஞானியை பார்த்துட்டு திரும்பி வரல. ஸோ நான் வந்து உங்களை கண்டுபிடிக்கணும்னு உள்ள வந்தேன். அப்போ உங்களுடைய பாதுகாவலர் வந்து என்னை கண்டுபிடிச்சிட்டாரு, என்னை காயப்படுத்திட்டாரு. நான் அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சேன். ஆனால் நான் அந்த இரத்தப்போக்கின் காரணமாக மரணம் அடைஞ்சிருக்கணும். நீங்கள் தான் என்னை காப்பாற்றி என்னுடைய காயங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி விட்டீங்க. நான் வந்து உங்களை கொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் என்னுடைய உயிரை காப்பாற்றிட்டீங்க. நான் இப்போ உயிரோடு இருக்கேன்னா அது உங்களுடைய விருப்பப்படி தான் நான் இருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு அடிமையாக சேவை செய்ய ஆசைப்படுறேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறார். அரசன் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு, அமைதியாகிறாரு. தன்னுடைய எதிரி ரொம்ப அமைதியாக இருக்காரு அப்படிங்கிறத ஒரு ஒரு விஷயமா எடுத்துக்கிறாரு. அப்புறம் ஒரு நண்பன் கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டும் யோசிக்கிறார். அவர் வந்து அவரை மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் அவருடைய உதவியாளர்கள் சர்வன்ஸை கூப்பிட்டு அவருடைய மருத்துவரை கூப்பிட்டு இவரை பார்க்க சொல்கிறாரு. அப்புறம் அவருடைய சொத்துக்களை திருப்பி ஒப்படைக்கிறதாவும் சொல்கிறார், ப்ராமிஸ் பண்ணுறார். இப்போ அரசன் அப்படியே அந்த ஞானியை பார்க்குறாரு. ஞானிகிட்ட போய் இன்னொரு முறை ஆன்சர் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் உங்களுக்கு வந்து அந்த 3 கேள்விகளை கேட்டேன், எனக்கு பதில் சொல்லுங்க, கடைசியாக கேட்குறேன் அப்படின்றாரு. உனக்கு தான் ஏற்கனவே பதில்கள் கிடைத்து விட்டதே அப்படின்னு சொல்றாரு அந்த ஞானி. அவர் வந்து இந்த எப்படி எனக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னு சொல்றீங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னா, நீ கவனிக்கலையா, நீ வந்து என்னுடைய வீக்னஸ் நேற்று நீ கவனிச்ச, அதனாலதான் எனக்கு பதிலாக நீ வந்து அந்த மண்ணை தோணுன. நீ பாட்டுக்கு உன் வழியில போய்
போயிருந்தீன்னா அந்த மனிதன் உன்னை அட்டாக் பண்ணியிருப்பான், நீ இறந்திருப்ப. ஆனா நீ என்னோட தங்கிட்ட. ஸோ முக்கியமான வேலை எதுன்னா, நேத்து நீ என்னுடைய அந்த பாத்திகளை தோணுனதுதான். அந்த நேரத்துல முக்கியமான மனிதன் உனக்கு யாருன்னா நான் தான். அடுத்தது முக்கியமான விஷயம் எதுன்னா, எனக்காக நீ செய்த வேலை தான் முக்கியமான விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மனிதன் நம்ம நோக்கி ஓடி வந்தான். அந்த நேரத்துல முக்கியமான விஷயம் எதுன்னா, நேரம் எதுன்னா, நீ அவனுக்கு கவனம் கொடுத்த நேரம். நீ அவனுக்கு அந்த காயத்தை எல்லாம் ஆத்தலன்னா அவன் இறந்து போயிருப்பான். அவன் உன்னோட சமாதானம் ஆயிருக்க மாட்டான். ஸோ அந்த நேரத்தில் உனக்கு முக்கியமான மனிதன் அவன்தான். நீ அவனுக்கு என்ன செஞ்சியோ அதுதான் உன்னுடைய முக்கியமான வேலை அப்படின்னு சொல்றார். முக்கியமான நேரம், முக்கியமான மனிதன், முக்கியமான வேலை, மூணையும் சொல்றார். இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறது ஒரு விஷயம்தான். எதுனா முக்கியமான நேரம் எப்படின்னா, நம்ம கையில் இருக்கிற நேரம், அதுக்கு மட்டும்தான் நமக்கு பவர் இருக்கு. அந்த நேரத்தில் நம்ம செய்யணும். அதே போல முக்கியமான மனிதர் யாருன்னா, யார் நம்ம கூட இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம எவ்வளவு செய்ய முடியுமோ நல்லது செய்யணும். அதே போல முக்கியமான பணி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய ஒரு நல்லது, ஒரு புத்தி, இதுதான் அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த கதை முடியுது. லியோ டால்ஸ்டாய் எழுதினது, ரஷ்யன் ரைட்டர், புகழ்பெற்ற எழுத்தாளர். வார் அண்ட் பீஸ், போரும் அமைதியும், அனா கரீனா நூல்களை எழுதியவர். இதுல மோர்னிங் அப்படின்னா கத்துறது, அன்ஃபாசன் அப்படின்னா டிஸ்கனெக்ட் பண்றது அல்லது ஒரு விஷயத்தை அவிழ்க்கிறது, அன்டை. டைனா கட்டுறது, அன்டை அவிழ்க்கிறது. ரிவைவ்டு, ரிஸ்டோர் டு லைஃப், திருப்பி புத்துயிர் பெறுவது. கிராச்ட், இந்த இடத்துல வளைவது அப்படின்னு அர்த்தம். த்ரெஷோல்டு, டோர் ஸ்டெப், நம்ம என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. சீஸ்ட், ஸ்நாச், கைப்பற்றுவது. ஆம்புஷ், சர்ப்ரைஸ் அட்டாக். ட்ராப், பொறி அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ காலம் ஏ, காலம் பி கொடுத்துருக்காங்க. பிசிஷியன் நமக்கு தெரியும், மெடிக்கல் பிராக்டிஷனர். ரிஸ்டோர் அப்படின்னா பிரிங் பேக். ஆம்புஷ் கடைசியாக உள்ளது, சர்ப்ரைஸ் அட்டாக். ரீபன், ரெக்ரெட். மை ரெமினிசன்ஸ், நினைவோடையில் அப்படின்னு அர்த்தம். ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய புத்தகம் இது. அவங்க இங்கிலாந்துல இருந்து 2வது பயணம் முடிச்சுட்டு வரும்போது அவங்களும் அவங்களுடைய சகோதரர் ஜோதிரிந்திரா அவங்களும், சிஸ்டர் இன்லா மைதுனி அவங்களும் ரிவர் சைடு வில்லா, ஆற்றோரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாளிகையில் சந்திரநாகூரில் இருக்கும்போது அங்கே போய் இவர் தங்குறாங்க. யாரு? அவங்க சகோதரர் ஜோதிரிந்திரா, சிஸ்டர் இன்லா. அவங்க அந்த சந்திரநாகூரில் ஒரு ஆற்றோர வில்லா, ஒரு மாளிகையில் இருக்காங்க. அங்கே இவங்க போய் தங்குறாங்க. கங்கை நதி தான் அந்த ஆறு. அங்க மறக்க முடியாத அந்த பகல்கள், இரவுகள், அங்க அவங்க அந்த மகிழ்ச்சியோட இருந்த நாட்கள், அங்க இருந்த நதியில இவங்க செய்த பயணங்கள், இது பத்தின கதை தான் இது முழுக்க முழுக்க. அதுல இவங்களும் இவங்க சகோதரர் ஜோதிரிந்திராவும் முக்கியமான விஷயத்த மட்டும் பார்ப்போம். அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கங்கை நதியில படகுல மாலை வேளைகள்ல பயணிப்பாங்க. அப்போ வைஷ்ணவஸ் பாடல்கள், பெருமாள் பாடல்களை பாடிக்கிட்டே சொந்தமா மெட்டமைத்து இவங்க பாடுவாங்க, ரவீந்திரநாத் தாகூர். அதுக்கு ஹார்மோனியம் வாசிச்சுக்கிட்டே இவங்க பாடுவாங்க. அதே நேரத்தில் அவருடைய சகோதரர் வயலின் வச்சுக்கிட்டு வருவாங்க. இப்போ அந்த இடம்லாம் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத பத்தின அடுத்த ஒரு பகுதி வருது. அந்த இடமெல்லாம்
கொஞ்சம் ஃபேக்டரிஸ் வந்துருச்சு. அந்த மரங்கள் இருந்த இடத்துல ஃபேக்டரிஸ் வந்துருச்சு. அந்த இடம் வந்து ரொம்ப அழகா மரங்கள் சூழ்ந்த பகுதியாக ஒரு காலத்துல இருந்திருக்கு. அந்த இடத்துல வெள்ளி மாலை வேளைகள்ல அந்த வெயில் வந்து ஆத்துல படும்போது அப்படியே சில்வரி பீஸ் ஒரு அமைதி அங்க இருக்கும். லேண்ட்லையும் இருக்கும், வாட்டர்லையும் இருக்கும். ஃப்ரிஞ்ச் ஆஃப் ட்ரீஸ், அந்த விளிம்புகள்ல, மரங்களுடைய விளிம்புகள்ல ஒரு டீப் ஷேடோ அது தெரியும். மூன்லைட் கிளிம்மர் ஆகும், பளபளக்கும். அதே போல அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு பேரு மாரன்ஸ் கார்டன். அது வந்து ஒரு ஆற்றோரத்தில் இருந்த ஒரு மாளிகை. அதுக்கு போறதுக்கு ஒரு ஸ்டோன் ஃபிளாக்டு ஸ்டெப்ஸ், ஆத்துல இருந்து மேலே போறதுக்கு ஒரு கற்கள் பதித்துக்கப்பட்ட ஒரு படிகள் இருக்கும். அதுல ஏறி போனா ஒரு மிகப்பெரிய பிராட் வராண்டா இருக்கும். பிராட் வராண்டா அங்க இருக்கும். அதுதான் அந்த வீட்டினுடைய ஒரு பகுதி. அதுல வந்து ரூம்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரெகுலரா ஒரு வீட்டில் இருக்க மாதிரி இருக்காது. அதே போல எல்லாம் சேம் லெவல்லையும் இருக்காது. சில விஷயம் கீழே இருக்கும், சில விஷயம் படியேறி சில ரூம்கள் படியேறி போற மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும். அதே போல ஒரு பெரிய சிட்டிங் ரூம் இருக்கு. அது வந்து அங்க இருந்து தான் படிக்கல ஆரம்பிக்கும். அதுல கண்ணாடி வைத்த ஜன்னல்கள் இருக்கும். அதுல கலர் படங்கள் இருக்கும். அந்த படங்கள்ல ஒண்ணுல வந்து ஒரு ஊஞ்சல் ஒரு மரத்துல இருந்து தொங்கிக்கிட்டு இருக்கும். அதே போல அதுல ரெண்டு மனிதர்கள் வந்து ஸ்விங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பல படங்கள் அங்க இருக்கு. அதே போல அதுல ஒரு உச்சியில ஒரு அறை இருக்கும். அது எப்படின்னா ஒரு ரவுண்ட் டவர் போன்ற ஒரு அறை. எந்த பக்கம் வேணாலும் ஜன்னலை திறந்துக்கிற வசதியோட இருக்கும். அந்த ரூம்ல தான் உட்காந்து இவர் கவிதைகள் எழுதுவாரு. அதுல நிறைய சரௌண்டிங் ட்ரீஸ், சுற்றிலும் மரங்கள் இருக்கும், ஓப்பன் ஸ்கை இருக்கும். அதை வச்சுக்கிட்டு அவங்க அந்த ரூம்ல இருந்திருக்காங்க. அப்போ இப்படியாக அந்த அவருடைய அந்த பயணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. எழுதினவங்க ரவீந்திரநாத் தாகூர், நோபல் பிரைஸ் வின்னிங் பெங்காலி போயட், ஆதர், பிலாசபர், தத்துவவியலாளர், ஆர்டிஸ்ட், எஜுகேட்டர், கல்வியாளர். கீதாஞ்சலி 1912 எழுதினாங்க. இது அவங்க எழுதி அவங்களுடைய 50th இயர்ல வெளிவந்த புத்தகம். மை ரெமினிசன்ஸ் அவங்களுடைய ட்ரிப் யூரோப் அண்ட் அமெரிக்கா போகும்போது அவங்க எழுதினது. இதை முதல்ல ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்கிற குறிப்பை பார்க்குறோம். இன்எஃபபிள் அப்படின்னா பியாண்ட் எக்ஸ்பிரஷன் இன் வேர்ட்ஸ். பேச முடியாத அப்படின்னு அர்த்தம். அதாவது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். லாங்குவேஜ் மெதுவா நகர்றது. பிளைன்டிவ், சவுண்டிங் சேட், ஒரு சோகமான ஒரு சத்தம். மினிஸ்ட்ரேஷன், ஒரு விஷயத்துக்கு உதவுதல், கேரிங்கா இருக்கிறது. ராட், காரணமாக அமைவது. கிளஸ்டரிங், சின்ன குரூப். நம்ம கிளஸ்டர்னு சொல்றது ஒரு சின்ன குரூப் சொல்லுவோம், சிஆர்சின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது. பெல்ச்சிங் அப்படின்னா அந்த காற்று உள்ள வருவதற்கான ஏற்பாடு. வெரிட்டபிள், ரொம்ப எக்ஸாக்டான ஒரு விஷயம். கார்ப் அப்படின்னா துணிகள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது வெக்காபுலரி, கிளிப்டு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளிப்டு வேர்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், எல்லாமே தான் நம்ம பார்த்துட்டோம். இதில் கிளிப்டு வேர்ட்ஸ், பிளெண்ட்ஸ், இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு பகுதி. இதுல இருந்து இதுவரையிலையும் ஒரு முறை தான் ஒரு வினா வந்திருக்கு. ஆனாலும் இதை நம்ம கவனமாக பார்ப்போம், ஏன்னா இது ரொம்ப எளிதான ஒரு பகுதியாக இருக்கும். கிளிப்பிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு வார்த்தையை ரெடக்ஷன் பண்றது, குறைப்பது, அந்த வார்த்தையின் ஒரு பகுதியாக குறைப்பது. இப்படி குறைக்கப்பட்ட வார்த்தைகளை நம்ம கிளிப்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளிப் பண்றது அப்படின்னு அர்த்தம், ஒரு வார்த்தையை குறைப்பது. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட், ஆட் அப்படின்னு சொல்றோம். அட்வர்டைஸ்மெண்ட் எத்தனை எழுத்து இருக்கு, எத்தனை சிலபிள் இருக்கு. இதை வெறுமே ஆட் அப்படின்னு 2 எழுத்துல சொல்றது. ரெண்டுக்குமே அர்த்தம் ஒண்ணுதான். அது இன்னும் சொல்ல போனா ஆடுனா அட்வர்டைஸ்மெண்ட். அப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிற வார்த்தையினுடைய சுருக்கம் தான் இந்த ஆட். கிளிப் பண்ணப்பட்ட வடிவம், அதுதான் ஆட்.
இதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்கு எல்லாமே கிளியர். ஆட்டோமொபைல், ஆட்டோ, கேப்ரியோல கேப். இப்போ கேப்னு நம்ம சொல்லுவோம், அது ஒரு வார்த்தைன்னு நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனா அதனுடைய மூல வார்த்தை வந்து கேப்ரியோலட் அப்படிங்கிறது. அடுத்தது எக்ஸாமினேஷன், எக்ஸாம், இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஃபேனட்டிக், ஃபேன். இந்த ஃபேனட்டிக்னா என்ன அர்த்தம்னு கேட்காதீங்க, நீங்களே பார்த்துக்குங்க. ஃபேனட்டிக்கா இருக்கிறவங்க தான் ஃபேன். பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்க, ஃபேனட்டிக்னா என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது கேசோலைன், கேஸ். ஜிம்னாசியம், ஜிம். இந்த ஜிம்முக்கு போறேன்னு தான் சொல்லிட்டு இருக்கோமே தவிர ஜிம்னாசியம்ங்கிற வார்த்தையை நம்ம ஒரு அந்த கடையோட விளம்பர பதாகையில கூட நம்ம பார்த்துருக்க முடியாது. யாருமே அதை பயன்படுத்துறது இல்லை. ஹேம்பர்கர், பர்கர், பயம் இல்லை. ஃபேனட்டிக் அப்படின்னா என்னன்னா, சரி நீங்க தேடி பாருங்க. இன்ஃப்ளூயன்ஸா, ஃப்ளூ, இந்த ஜுரத்தை சொல்லுவோம் இல்லையா, இன்ஃப்ளூயன்ஸா ஜுரம் அப்படின்னு சொல்லுவோம். வெரி கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸா, ஃப்ளூ. அடுத்தது லஞ்ச் ஆன், லஞ்ச். மேத்தமேட்டிக்ஸ், மேத்ஸ், ரசிகன். ஐயோ வேணாம் சார், லோகி சார் வேண்டாம், இந்த கமெண்ட் பண்றதை நிப்பாட்டுங்க, வேற இடத்துக்கு அழைச்சிட்டு போறீங்க. லஞ்ச் ஆன், லஞ்ச். மேத்தமேட்டிக்ஸ், மேத். மெமரண்டம், மெமோ. மூவிங் பிக்சர், மூவி. இப்போ 2 வார்த்தையை சுருக்கி நம்ம பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இது பிளண்ட்ல வரும். ஆனா பிளண்ட்னா இந்த பக்கம் உள்ள பிக்சருங்கிற வார்த்தையில இருந்தும் ஒரு பகுதி சேர்ந்து இருக்கணும். கமெண்ட் பண்ண வேண்டாம், வகுப்பை பார்ப்போம். மூவிங் பிக்சர், மூவி. பேண்டலோன்ஸ், பேண்ட்ஸ். போட்டோகிராஃப், போட்டோ. யூனிவர்சிட்டி, வர்சிட்டி. சுவாலஜிக்கல் பார்க், ஜூ. இது இந்த ஜூங்கிறது நம்ம நிறைய முறை பயன்படுத்துவோம், ஆனால் இது ஒரு கிளிப்டு வேர்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. டெலஃபோன், ஃபோன், இது நமக்கு தெரியும், நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த 5 வார்த்தைகள் இருக்கு. நீங்க ஏற்கனவே இதை நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க. இப்போ நான் ஏன் இதை பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, இதை நம்ம ஃபைனலா இப்பதான் பார்க்க போறோம். இதுக்கப்புறம் நம்ம இதை பார்க்க போறது இல்லை இந்த ஆண்டு. ஸோ இதை ட்ரை பண்ணுங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று. மொத்தம் 10 வார்த்தைகள் இருக்கு. இந்த 10 வார்த்தைகளுக்கும் இந்த பீங்கிறது வந்து சென்டென்ஸ்ல சொல்லியிருக்காங்க. நீங்க சென்டென்ஸ்ல எல்லாம் சொல்ல வேண்டாம், கிளிப்டு வேர்ட்ஸை மட்டும் போடுங்க. முதல் 5 புது வார்த்தைகள், அதை ட்ரை பண்ணுங்க. பிளேன், அருமை. மைக், MIC, மைக், அருமை. கிலோ, கிலோன்னு சொல்லலாம். ஓகே, நம்ம இப்ப அடுத்த பாட்டுக்கு போறோம். பிளண்ட். பிளண்ட் அப்படின்னா என்னன்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள், அதனுடைய பகுதிகள் இணைந்து உருவாக்கக்கூடிய ஒரு வார்த்தை பிளண்ட். இத சரியா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு வார்த்தை எதுனா, இந்த மோட்டார், ஹோட்டல், இந்த 2ம் சேர்ந்து மோட்டல் அப்படின்னு வருது. 2வது காலம்ல 2வது ரோல இருக்கு. மோட்டார், ஹோட்டல், இது 2ம் சேர்ந்து மோட்டல் அப்படின்னு ஒரு வார்த்தை உருவாகுது. இது பிளண்ட். இதுல ஒரு பகுதி, இதுல ஒரு பகுதி சேர்ந்து மோட்டல் அப்படிங்கிற ஒரு புதிய வார்த்தை, அதுதான் பிளண்ட். இப்ப நம்ம முதல்ல இருந்து வரோம், ஏன்னா அது இதுலதான் சரியான ஒரு விஷயம் நமக்கு இருக்கு. இதுல இருந்து ஒரு 2 எழுத்து, இதுல இருந்து ஒரு 3 எழுத்து சேர்ந்து புதிய ஒரு வார்த்தையா உருவாகுது பிளண்ட் அப்படின்னு சொல்லி. மோட்டல், இதனுடைய அர்த்தம் இந்த 2ம் சேர்ந்ததுதான் அப்படிங்கிற அர்த்தம். பைனரி, டிஜிட், பிட் அப்படின்னு சொல்றோம். பைனரி, டிஜிட், பிட். பிட்காயின், நம்ம ஜிபி, அது பைட்ல வரும், ஜிகா பைட்னு சொல்லுவோம். அந்த பைட்ல 8ல் 1க்கு வந்து 8ல் ஒரு பகுதியை பிட்னு சொல்லுவோம். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் சேர்ந்து பிரஞ்ச் அப்படின்னு மாறுது. கேமரா, ரெக்கார்டர் சேர்ந்து அதுல உள்ள ஒரு முதல் வார்த்தையில உள்ள 3 எழுத்து, 2வது வார்த்தையில உள்ள ஒரு 5 எழுத்து சேர்ந்து
கேம்கார்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை உருவாகுது. எலக்ட்ரோ எக்ஸிக்யூட் சேர்ந்து எலக்ட்ரோக்யூட், எலக்ட்ரானிக் மெயில், இமெயில் அப்படின்னு உருவாகுது. மெக்கானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்றது. இந்த விமானம், வாகனங்கள் இதில் வந்து சமீப காலமாக அந்த PS6 அப்படின்னு சொல்லுவோம், எல்லாமே வந்து சென்சார் ஓரியன்ட் வெஹிக்கிள்ஸ் இருக்கும். அதில் வந்து இந்த மெக்கட்ரானிக்ஸ் தான், அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடி மெக்கானிக் பார்த்துக்கிட்டு இருந்த விஷயங்களை இன்னைக்கு மெக்கட்ரானிக்ஸ் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா அதில் வெறும் மிஷின் இருந்த இடத்துல அதில் கொஞ்சம் எலக்ட்ரானிக்கும் சேரும், மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மோட்டார், பெடல், மொபெட். மோட்டார், ஹோட்டல் சேர்ந்து மோட்டல் அப்படின்னா அந்த சாலையோரத்தில் மோட்டாரில் வச்சு நடத்தக்கூடிய உணவகங்கள் மோட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நியூஸ் பிராட்காஸ்ட், நியூஸ் காஸ்ட். ஸ்மோக், புகையும் பனியும் சேர்ந்தா ஸ்மாக். ஸ்பானிஷ், இங்கிலீஷ் சேர்ந்தா ஸ்பாங்கிலிஷ். இப்போ நம்ம தங்கிலீஷ்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அது ஆத்தரைஸ்டு பிளண்ட் எல்லாம் கிடையாது. நம்மளா இந்த ஸ்பானிஷை பார்த்து நம்மளா உருவாக்கிட்ட வார்த்தை தான் இந்த தங்கிலீஷ். அதே போல் வைட்டல், அமைன், விட்டமின் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் இதுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். இதை கொஞ்சம் இந்த 5 வார்த்தைகள் இருக்கு, முயற்சி பண்ணுங்க. எஜுசாட் சூப்பர், இன்டர்போல் மலர் மேமம் அருமை, சங்கீதா மேம் இன்டர்போல், ஹெலிபேட் மலர் மேம் சூப்பர், 1167 இ காமர்ஸ் அருமை, மோட்டல் ஓகே, ஜீவா சார் ஓகே தேங்க்யூ. இப்படி கொண்டு வரக்கூடியது. ஆக்சுவலாக இந்த ஃபைண்ட் அவுட் த கிளிப்டு வேர்ட்ஸ்ன்னு தலைப்பில் கொடுத்துருக்காங்க. இது கிளிப்டு வேர்ட்ஸ் இல்லை, பிளண்டுன்னு வரணும். அது ஒரு சின்டாக்ஸ் எரர். அடுத்தது இடியம். இடியம்னா இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நார்மலாக நமக்கு அந்த ஒரு வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் இல்லாம அந்த வார்த்தைகளை வச்சு நேரடியாக நம்ம புரிந்து கொள்ளாம மறைமுகமா அதுல ஒரு மரபு தொடர்னு நம்ம சொல்லுவோம். அந்த வார்த்தையில உள்ள வார்த்தைகளுக்கு நேரடியாக நம்ம பார்க்காம அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கும், மரபு தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இடியம். இப்போ தமிழ்ல நம்ம வந்து கம்பி நீட்டுறதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு நேரடி அர்த்தம் வந்து கம்பியை நீட்டுறதுன்னு அர்த்தம் இல்லை, அந்த இடத்துல இருந்து தப்பி ஓடுறது அப்படின்னு அர்த்தம். அதே போல காது குத்துறது, காது குத்துறதுன்னு சொல்லுவோம். அதுக்கு நேரடி அர்த்தம் என்ன? காதுகளை ஓட்ட போடுறது. ஆனா அதுக்கு உண்மையான அர்த்தம் வந்து ஒருத்தரை ஏமாத்துறது அப்படின்னு அர்த்தம். இப்படி உதாரணத்துக்கு இன்னும் இப்போ லேட்டஸ்டா சில வார்த்தைகள்லாம் வந்திருக்கு. கம்பி கட்டுற கதை. கம்பி கட்டுற கதைன்னா என்ன? ஒரு விளையாட்டு, ஒரு பொய் ஏமாத்துற வார்த்தைகளை சொல்றதுன்னு அர்த்தம். கால் கட்டு போடுறது. கால் கட்டு போடுறதுன்னா நேரடியா அர்த்தம் இல்லை, காலை கட்டுறது இல்லை, ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு அர்த்தம். இப்படிதான் ஆங்கிலத்திலும் சில வார்த்தைகள் இருக்கு, அதை நம்ம கவனிக்கிறோம். இதுதான் இடியம்ஸ். அது வந்து அந்த மொழி பேசக்கூடிய மக்களால தான் தெளிவா உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ ஒரு தமிழ் ஆர்வலர் வெளிநாட்டில இருந்து வராரு, அவர்கிட்ட போய் கால் கட்டு போட போறோம்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அவருக்கு புரிஞ்சுக்க முடியாது. இது வந்து நேரடி வார்த்தைகளை தான் அவர் கால்னா என்ன, கட்டுன்னா என்ன அப்படிதான் யோசிப்பார். ஸோ இது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும். நேரடியா சொல்லணும்னா அவைகள் அந்த வார்த்தைகளின் அர்த்தம் அல்ல, அதற்குள்ள ஒரு மறைபொருள் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்படி இடியம்ஸ்ல ஆங்கிலத்துல கிக் த பக்கெட் அப்படின்னா டு டை, இறந்து போதல். அவரு பக்கெட் வாளியை உதச்சிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது, இறந்து போயிட்டாருன்னு அர்த்தம். கிராண்ட்பா கிக்டு த பக்கெட் அப்படின்னா இறந்து போயிட்டாரு அப்படின்னு அர்த்தம். அதே போல பல இடியம்ஸ் இருக்கு. ஃபுட் இடியம் இருக்கு. பேட் எக் அப்படின்னா அவர் ஒரு நேர்மையற்ற மனிதர், ஒரு தவறான நடத்தையுடைய மனிதர். காலைல பார்த்தோம் இல் பிஹேவியர், தவறான நடத்தையுடைய மனிதர், அதை பார்த்தோம். ஹி வாஸ் அ பேட் எக் அப்படின்னா அவர் ஒரு தவறான நடத்தையுடைய மனிதர்.
எ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா ஒரு ஒரு துண்டு கேக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா இதை ஒரு சொற்றொடர்ல நாம பயன்படுத்தும் போது அது வேற அர்த்தம். ஏன்னா இது ரொம்ப ஈஸி. இங்கிலீஷ் இஸ் எ பீஸ் ஆஃப் கேக். இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப ஈஸியான விஷயம்ப்பா அப்படின்னு சொல்றோம். கவுச் பட்டாட்டோ அப்படின்னா சோம்பேறி மனிதர். அதே போல பிரெட் அண்ட் பட்டர், நெசசிட்டி, த நெசசிட்டி. இப்ப நமக்கு வந்து கஞ்சியோ கூழா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப தமிழ்ல இருக்கும்போது நம்ம தமிழ் கல்ச்சருக்கு கஞ்சி கூழ் இது இருந்தா போதும்னு சொல்லுவோம். அப்ப ஆங்கிலேயர்கள் என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு கஞ்சி கிடையாது, கூழ் கிடையாது, எனக்கு பிரெட்டும் பட்டரும் இருந்தா போதும்னு போயிடுவாங்க. அவ்வளவுதான். ஸ்மார்ட் குக்கி, கிளவர் பர்சன். பிக் சீஸ் அப்படின்னா ஒரு முக்கியமான மனிதரை குறிப்பிடக்கூடியது. இது வந்து ஃபுட் இடியம்ஸ். அடுத்தது ஸ்போர்ட்ஸ் இடியம் கொடுத்துருக்காங்க. த பால் இஸ் இன் யுவர் கோர்ட் அப்படின்னா பால் உங்களுடைய கோர்ட் மைதானத்துல இருக்குன்னு அர்த்தம் இல்ல, நீங்க முடிவெடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய வேலையை நான் முடிச்சிட்டேன்ப்பா, த பால் இஸ் இன் யுவர் கோர்ட் அப்படின்னா அடுத்தது நீ தான் முடிவு பண்ணணும், அடுத்தது என்ன நடக்கணுங்கிறத அர்த்தம். சேவ்டு பை த பெல், லாஸ்ட் மினிட். லாஸ்ட் மினிட்ல ஒருத்தரை காப்பாத்துறது. The accused was saved by the bell, otherwise the judge would have pronounced the sentence today itself. கடைசி நேரத்துல ஜட்ஜு காப்பாத்திட்டாரு, அக்யூஸ்டு வந்து ஜட்ஜால காப்பாற்றப்பட்டார், இல்லாட்டினா அவர் வந்து தண்டனை கொடுக்கப்பட்டிருப்பார் அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ரைக் அவுட், டு ஃபால் அட் சம்திங், ஏதோ ஒரு விழுந்துறது. ஜம்ப் ஃபார் ஜாய், அப்படியே அந்த இதுக்கு தமிழ்ல அர்த்தம் இருக்கு. துள்ளி குதிச்சான் அப்படின்னு சொல்லுவோம். துள்ளி குதிச்சான்னா என்ன? மகிழ்ச்சியா இருந்தான்னு அர்த்தம். அதுதான் எங்கேயும் ஜம்ப் ஃபார் ஜாய். ஆன் தி பால் அப்படின்னா முழு விழிப்புணர்வோட அந்த சூழ்நிலையினுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாடையும் எடுத்துக்கிறது. ஃப்ரண்ட் ரன்னர், இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அவர் தான் யாரை எதிர்பார்க்கிறோமோ அவர் தான் ஃப்ரண்ட் ரன்னர். நம்பர் இடியம்ஸ், கிளவுட் 9 அப்படின்னா 9வது மேகத்தில் நிற்கிறேன்னு அர்த்தம் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அட் 6s and 7s அப்படின்னா கன்ஃபியூஸா இருக்கேன், 6க்கும் 7க்கும் நடுவில் நிற்கிறேன் அப்படின்னா நான் ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். 1 horse town, ஒரு குதிரை உள்ள ஊரு அப்படின்னா சின்ன ஊருன்னு அர்த்தம். டேக் 5 அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ஷார்ட் பிரேக் எடுத்துக்கோங்க. 7th heaven, வெரி ஹாப்பி அபவுட் சம்திங், ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி மிகுந்த மகிழ்ச்சி அடைவது. பர்ஃபெக்டன், முழுமையாக சரியாக இருப்பது, அதான் பர்ஃபெக்டன். அடுத்தது கிளவுட் இடியம், கலர் இடியம்ஸ். காட் ரெட் ஹேண்டட் அப்படின்னா கையும் களவுமாக பிடிபடுதல், கையும் களவுமா பிடிக்கிறது. அந்த ரெட் ஹேண்டட் இப்படி ஞாபகம் வச்சுங்க, ரத்தம் வழியிற கையோட பிடிபடுறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்தது பிளாக் ஷிப், நம்ம போன வாட்டி சொன்னோம், ரோபோ படத்துல சூப்பர் ஸ்டார் சொன்ன உதாரணம்லாம் சொல்லணும். பிளாக் ஷீப் அப்படின்னு எல்லாம் கத்துவார். பிளாக் ஷீப் அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கிறதுல ஒன்று மட்டும் மாறுபட்டு இருக்கும், மற்றவங்களை போல இல்லாம ஒருத்தர் வேற மாதிரி இருக்கிறது, அதான் பிளாக் ஷீப். அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படின்னா சர்ப்ரைசிங்லி, ஆச்சரியமாக. ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் அப்படின்னா ரொம்ப ரேர். ப்ளூ மூன் சாத்தியமா? ரொம்ப ரேர், அதே தான். கிரே ஏரியா அப்படின்னா அந்த ஏரியா நமக்கு புரியல அப்படின்னு அர்த்தம். நம்ம இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். எப்பா அது ரொம்ப கிரே ஏரியாவா இருக்குப்பா அந்த பாடம் அப்படின்னா அது எனக்கு கிளியரா இல்லை, புரியல அப்படின்னு அர்த்தம். ஏ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இது நமக்கு தெரியும், இது நமக்கு இயல்பா நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்க வார்த்தை, ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு முக்கியமான வாய்ப்பு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அனிமல் இடியம்ஸ். ஸ்னைல் ஸ்பேஸ், நத்தை வேகம், நமக்கு தெரியும்,
ரொம்ப ஸ்லோவா ஒரு விஷயத்த பண்றது. லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பல சூழ்நிலையில நம்ம ப்ரெஸ் மீட்லாம் வைப்பாங்க, வச்சு ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயத்த சொல்லுவாங்க, ஒரு ரகசியத்தை வெளியிடுவாங்க. அதுதான் லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். பூனைக்குட்டி வெளியில் வந்து விட்டது அப்படின்னு சில வார பத்திரிகை, மாத பத்திரிகைகள் எல்லாம் தலைப்புலையே போடுவாங்க. பூனைக்குட்டி வெளியில் வந்து விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ரகசியம் வெளியில வந்துருச்சுன்னு அர்த்தம். உண்மையிலேயே பூனைக்குட்டி வரல, ஒரு ரகசியம் வந்துருச்சு அப்படிங்கிறத பூனைக்குட்டி வெளியில் வந்து விட்டது அப்படிம்பாங்க. லயன் ஷேர் பிக்கஸ்ட் பார்ட், இது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. வாட்ச் லைக் எ ஹாக், பருந்து போல பாரு அப்படின்னா கவனமா பாருன்னு அர்த்தம். ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர், மீன் தண்ணிக்கு வெளியில இருந்தா எப்படி இருக்கும்? அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், அதுதான் அர்த்தம். அதே தான், வெரி அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு அர்த்தம். மேட் அஸ் அ ஹார்னட், ரொம்ப அந்த குளவி மாதிரி ரொம்ப கோபமா இருக்கிறது, கடுங்கோவத்தோட இருக்கிறது. ஓகே, இதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஆப்பிள் ஆஃப் மை ஐ, இது மட்டும் இதில் நம்ம இப்போ நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஆப்பிள் ஆஃப் மை ஐ, கண்ணின் மணியே, அவ்வளோதான். கண்மணி அப்படின்னு சொல்கிறோம். கண்மணின்னா என்ன? உண்மையிலேயே அவங்க வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு அர்த்தம். நேற்று பார்த்தோம், ஒரு கேள்வி வந்திருந்தது இந்த பகுதியிலிருந்து. கனெக்டர்ஸ் அப்படின்னா, கன்ஜெக்ஷன் அப்படின்னா ரெண்டு சென்டென்ஸை சேர்க்கிறது அல்லது ரெண்டு வார்த்தைகளை சேர்க்கிறது, இணைக்கிறது, டுகெதர், இணைப்பது, இதுதான் கன்ஜெக்ஷன். ஜங்ஷன், ஜங்ஷன்னா என்ன? ரெண்டு ஊர்ல இருந்து வர்ற ட்ரெயின் வந்து சேர்ற இடம், அதான் ஜங்ஷன். ஸ்டாப்பிங்னா நிப்பாட்டுற இடம். ரெண்டு மூணு ஊர்ல இருந்து வந்து சேர்ற இடம் வந்து ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு திருச்சி ஒரு ஜங்ஷன், மதுரை ஒரு பெரிய ஜங்ஷன், கோயம்புத்தூர் ஜங்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு பல ஊர்ல இருந்து பல வழிகள் இருக்கும், அதெல்லாம் அங்க வந்து மாறுற இடம். இப்படி கனெக்டர்ஸ் அப்படின்னா இப்படி பல சென்டென்ஸ் வந்து சேர்ற இடம், இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இதுல கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இரண்டு வார்த்தைகளை அல்லது இரண்டு கிளாஸ் அல்லது இரண்டு ஃப்ரேஸ் அல்லது இரண்டு சென்டென்ஸ் இதட்ட இணைக்கிறது. பட், ஆர், தேர்ஃபோர், அஸ் வெல் அஸ், இது எல்லாமே ரெண்டு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள விஷயத்தை இணைக்கிறது. ஷி ரேன் ஃபாஸ்ட், இது ஒரு முழு சென்டென்ஸ். ஷி ஓன் த ரேஸ், இது ஒரு முழு அர்த்தம் தரக்கூடிய சென்டென்ஸ். இது ரெண்டையும் சேர்க்கிறது இந்த அண்ட் அப்படிங்கிறது. அப்போ இதுல ரெண்டு விஷயம் இருக்கு, ரெண்டையும் ஜாயின் பண்றோம். இதான் கோஆர்டினேட்டிங். அடுத்து சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். அது என்னன்னா, ஒரு கிளாஸ் இருக்கும், அதுக்கு முழுமையான அர்த்தம் இருக்காது. அது தனியா படிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு முழுமையான அர்த்தம் இருக்காது. இந்த உதாரணத்துல பாருங்க, ஹி கேம், அவன் வந்தான். இதுல என்ன சென்ஸ் இருக்கு? அவன் வந்தாங்கிறதுல ஒரு முழுமையான அர்த்தம் இல்லை. இப்போ த பஸ் ஹேட் லெஃப்ட், பேருந்து புறப்பட்டு விட்டிருந்தது, புறப்பட்டு விட்டது. இவன் வருவதற்கு முன்னரே பேருந்து புறப்பட்டு விட்டது. அப்போ இந்த பேருந்து புறப்பட்டு விட்டதுங்கிறது இவன் வந்தான் அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னாடியே அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயம், ஒன்றை ஒன்று சார்ந்த விஷயங்கள். அதுல ஒன்று மெயின், இன்னொன்று சபார்டினேட். இதுதான், இந்த ரெண்டையும் இணைக்கிறது தான் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். ஆஃப்டர், அஸ், அன்டில், அன்லெஸ், வென், வென்எவர், அஸ் சூன் அஸ், இதெல்லாம் அது போன்ற கன்ஜெக்ஷன். அடுத்து நேற்று நம்ம பார்த்தோம் கரலேட்டிவ் ஜங்ஷன்ஸ் கன்ஜெக்ஷன். அதில் ஆக்சுவலாக நான் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் சொல்லியிருந்தேன், அதை மாற்றிக்கோங்க. நாட் ஒன்லி பட் ஆல்சோ கொரலேட்டிவ். அதாவது எய்தர் ஆர், போத் அண்ட், நெய்தர் நாட், நாட் ஒன்லி பட் ஆல்சோ, சச் அஸ், இது எல்லாமே கொரலேட்டிவ் கன்ஜெக்ஷன். ஆனால் இதில் நமக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப தெரிஞ்சது எதுனா நாட் ஒன்லி பட் ஆல்சோ. இதைத்தான் நம்ம அதிகமாக நம்ம பயன்படுத்துவோம். மற்றதெல்லாம் நம்ம வந்து மேக்சிமம் பயன்படுத்துறது இல்லை. காரணம், இந்த நாட் ஒன்லி பட் ஆல்சோவை பயன்படுத்துறது ரொம்ப ஈஸி.
மற்றதெல்லாம் வந்து ரொம்ப யோசிக்கணும். எய்தர் ஆர், போத் அண்ட், இதை போத் அண்டு கூட நம்ம பயன்படுத்திட முடியும். நெய்தர் நார், இதெல்லாம் நம்ம வந்து உரையாடல் வழக்கில் பயன்படுத்தாத கன்ஜெக்ஷன்ஸ். ஓகே, இதெல்லாம் கொரலேட்டிவ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். 2 பார்ட் இருக்கும், அது இணைந்து செயல்படும். இது அல்லது அதுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஈக்குவல் ரேங்க் உள்ள 2 இணைக்கிறது. உதாரணம் கொடுத்துருக்காங்க, கெட் ரெடி சூன், சீக்கிரமே கிளம்பு, அல்லது நீ பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவ. இது ரெண்டுமே ஈக்குவல் ரேங்கில் இருக்கக்கூடிய சென்டென்ஸ். அடுத்த சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், 2 கிளாஸ் இருக்கும், ஒன்று இன்னொன்றை சார்ந்து இருக்கும். மேக் ஹே ஒயில் த சன் ஷைன்ஸ். ரவி ரீச் த எக்ஸாம் ஹால் பிஃபோர் த ஸ்கூல் பெல். இப்போ இது எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்தது. அடுத்தது இதுல நிறைய வகை இருக்கு. டைமுக்கு வந்து ஒயில், பிஃபோர். பிளேஸை பொறுத்தவரையிலும் வேர், வேர், வென்ஸ், வித்தர். கன்செஷன், இருந்த போதிலும், இருந்தாலும் அப்படி சொல்றது. தோ, அல்தோ, ஈவன் தோ. கம்பேரிசன் நமக்கு தெரியும், ஆஸ் அப்படின்னாலே கம்பேரிசன். போல, தன், விட. அடுத்தது கரலேட்டிவ். இது வந்து இதுல ஒரு பேர் இருக்கும். ஒரு பேர்னா ஒரு ஜோடி கன்ஜெக்ஷன். கரலேட்டிவ் கன்ஜெக்ஷன்ல அது ஈக்குவல் ஸ்ட்ரக்சர் ஆஃப்டர் ஈச் ஒன். ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று ஈக்குவல் ஸ்ட்ரக்சர்ல அது வரும். எய்தர் ஆர். சுருதி வந்து சாக்லேட் அல்லது கேக், அதை விரும்பினால். போத் த சாக்லேட் அண்ட் த கேக், சாக்லேட்டும் கேக்கும் வேணும். நெய்தர் த கேக் நார் த ஐஸ்கிரீம், சாக்லேட் கேக்கும் இல்லை ஐஸ்கிரீமும் இல்லை. வெதர், நான் கேக்கை எடுத்துக்கணுமா ஐஸ்கிரீம் எடுத்துக்கணுமா, வெதர். அது வேண்டுமா, அதுவா இதுவா அப்படிங்கிறது. கேக் சாக்லேட் மட்டும் இல்லை, நாட் ஓன்லி சாக்லேட், ஐஸ்கிரீமும் கூட, பட் ஆல்சோ ஐஸ்கிரீம். போத், இரண்டும், ஐஸ்கிரீமும் வேணும் சாக்லேட்டும் வேணும், அதான் போத். ஓகே, சென்டென்ஸ் பேட்டர்ன் இதுல கண்டிப்பா ஒரு மதிப்பெண் உண்டு. நேரடியா எஸ்விஓவா, எஸ்விசியா, எஸ்விஐஓடிஓவா, எஸ்விடிஓஐஓவா, டைரக்ட் ஆப்ஜெக்ட் முதல்ல இருக்கா, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் முதல்ல இருக்கா, இதெல்லாம் வரலாம், கவனத்தில் நம்ம கொள்ளணும். ஒரு மதிப்பெண் இருக்கு. இந்த சென்டென்ஸ் பேட்டர்ல எப்படினாலும் நம்ம எளிதா நம்ம சில வகுப்புல நம்ம பார்த்துருப்போம், எளிதா நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும். இந்த சப்ஜெக்ட் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வெர்பை கண்டுபிடிக்கணும். நார்மலா சப்ஜெக்ட் முதல்ல இருக்கும், சில நேரங்கள்ல சப்ஜெக்ட் அடுத்தும் இருக்கலாம். முதல்ல அட்ஜெக்ட் வரலாம், அட்ஜெக்ட் முதல்ல வரலாம், ஏயிலையும் தொடங்கலாம். சைல்டு லாப்ஸ், சிம்பிள், சப்ஜெக்ட் வெர்ப். சப்ஜெக்ட்னா என்ன, அந்த சென்டென்ஸ் யாரு செய்யறா, அந்த விஷயத்தை யார் பண்றாங்க அப்படிங்கிறதான் சப்ஜெக்ட். வெர்புனா என்ன பண்றாங்க, வெர்புனா நமக்கு தெரியும் வினைச்சொல். ஆப்ஜெக்ட் அப்படின்னா எதை, எது. இந்த ஆப்ஜெக்ட்ல 2 இருக்கு. எதுங்கிற கேள்விக்கு விடையாக வருவது டைரக்ட் ஆப்ஜெக்ட், யாருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு விடையாக வருவது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். குறிப்பு எடுத்துக்கோங்க, ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதுல எதுங்கிற கேள்விக்கு விடையாக வருவது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதுல 5வது உதாரணத்தை பாருங்க. மை ஃபாதர் பிரசன்டட் மீ எ வாட்ச். இதுல எது, எங்க அப்பா கொடுத்தாரு, எனக்கு பிரசன்ட் பண்ணாங்க. எதை, வாட்ச. அப்ப அதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதுக்கு அடுத்த சென்டென்ஸ்ல பாருங்க, she gave money to the poor. அவங்க வந்து ஏழைகளுக்கு பணம் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க, எதை கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க. எது என்ன அப்படின்னு கேள்விக்கு பதிலா வந்தா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். குறிப்பெடுத்துக்கோங்க. அப்ப இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, யாருக்கு
அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக வந்ததுன்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். மை ஃபாதர் பிரசன்டட் மீ எ வாட்ச். யாருக்கு கொடுத்தாங்க? எனக்கு கொடுத்தாங்க. அதுதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஷி கேவ் மணி டு த புவர். யாருக்கு கொடுத்தாங்க? டு த புவர். அதுதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, அப்ப ஆப்ஜெக்ட்னா எது? ஐ பிளே ஹாக்கி. ரெண்டாவது சென்டென்ஸ், நான் ஹாக்கி விளையாண்டேன். எதை விளையாண்டேன்? ஹாக்கி விளையாண்டேன். என்ன விளையாண்டேன்? ஹாக்கி விளையாண்டேன். அதுதான் ஆப்ஜெக்ட். ரெண்டு ஆப்ஜெக்ட் இருந்தாதான் எதை யாருக்கு அப்படிங்கிற கேள்வி வரும். இதுல இருக்கிறது ஒரே ஆப்ஜெக்ட் தான். ஸோ ஆப்ஜெக்ட் மட்டும் போட போறோம். ரெண்டு ஆப்ஜெக்ட் இருந்தாதான் ஒன்னு டைரக்டா இருக்கும், இன்னொன்னு இன்டைரக்டா இருக்கும். அடுத்தது, ஹி இஸ் எ டாக்டர், ஹி இஸ் எ ஸ்டூடெண்ட், ஹி இஸ் ஸ்மார்ட். இப்படி வந்தால் எஸ்விசி காம்ப்ளிமெண்ட் போட்டு முடிச்சிருங்க. he painted the car blue. இந்த ப்ளூ எடுத்துருங்க. he painted the car. என்ன நிறம் அடிச்சாங்க? ப்ளூ கலர் அடிச்சாங்க. அப்ப அந்த காம்ப்ளிமெண்ட்னா என்ன? ஓகே, வாங்க பார்த்துடலாம். சப்ஜெக்ட் அப்படின்னா யாருக்கு, யார் செஞ்சாங்க அப்படிங்கிறது சப்ஜெக்ட். நான்சி டான்ஸ்டு வெல். யார் நல்லா ஆடினாங்க? நான்சி ஆடினாங்க. அதுதான் சப்ஜெக்ட். குழந்தை கண்ணாடியா உடைச்சிட்டு. த சைல்டு broke த கிளாஸ். யார் உடைச்சா? குழந்தை. அதுதான் சப்ஜெக்ட். அடுத்தது வெர்பு. வெர்புனா என்ன? என்ன பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, என்னவா இருக்காங்க. அடுத்தது பி ஃபார்ம் வர்பு இருக்கும். பி ஃபார்ம் வர்பு இருக்கும். நம்ம வர்பு நமக்கு தெரியும், வர்போட பேட்டர்ன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும். வினைச்சொல் அப்படிங்கிறது அந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சுது. ஜேம்ஸ் ரோட் எ லெட்டர். ஜேம்ஸ் என்ன பண்ணான்? எழுதினான். அப்போ அதுதான் வெர்பு. மேக்சிமம் சப்ஜெக்ட் பக்கத்துல வெர்பு வரும். இப்ப தமிழ்ல தான் வெர்பு எங்க வேணாலும் வரலாம். எங்க வேணா வரலாம் இல்ல, கடைசியா தான் வரும். அவன் பள்ளிக்கு சென்றான். அப்ப சப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருக்கும். அவன் எங்க போனான்? அது பள்ளிக்கு. என்ன பண்ணா? சென்றான். அது கடைசியா இருக்கும். தமிழ்ல வெர்பு கடைசியா இருக்கும். ஆனா ஆங்கிலத்துல வெர்பு சப்ஜெக்டுக்கு பக்கத்திலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கும். இதை நம்ம கவனமா வச்சுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. சப்ஜெக்ட் வந்ததுன்னா பக்கத்துல மேக்சிமம் வெர்பு இருக்கும். மேக்சிமம் இல்ல, வர்பு தான் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ஆப்ஜெக்ட். என்ன, யாருக்கு. இது கேள்வி வந்ததுன்னா அது ஆப்ஜெக்ட். யாருக்குங்கிற கேள்வி வந்தாலே என்னங்கிற இன்னொன்னு இருக்கும். ஸோ யாருக்குங்கிற கேள்வி வந்ததுனாலே அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதை நம்ம பார்த்துக்கிறோம். ஓகே, இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பார்த்துட்டோம். டு ஹூம். ஹூம்னா யாரை, யாரை, யாருக்கு. அதுதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். காம்ப்ளிமெண்ட். ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அந்த சென்டென்ஸ்க்கு முடிவு கொண்டு வர்றதுக்கு ஒரு வார்த்தை தேவைப்படுதுன்னா அது காம்ப்ளிமெண்ட். ஹி இஸ் அப்படின்னு இருக்கு. அவர் ஒரு ஸ்டூடெண்ட். அவன் ஒரு ஸ்டூடெண்ட். இப்போ ஹீங்கிறது சப்ஜெக்ட் தெரியும், இஸ்ங்கிறது வெர்பு தெரியும். இந்த ஸ்டூடெண்ட் அல்லது டென்டிஸ்ட் அப்படிங்கிறத என்னன்னு சொல்லுவீங்க? இதுக்கு ஒரு கொஸ்டின் வைங்க. என்னவாக இருக்கிறார் இப்படி சொல்லுவீங்களா? காம்ப்ளிமெண்ட்டுக்கு என்ன சொல்லுவீங்க? என்னவாக இருக்கிறார். என்னவாக, எப்படி. என்னவாக, எப்படி, என்னன்னு. என்னங்கிறது வேற கேள்வி, புரிஞ்சுக்கோங்க. என்ன என்பது வேறு அர்த்தம். என்னவென்று அப்படிங்கிறது வேற அர்த்தம். இந்த மூணு கேள்விக்கும் பதிலாக வந்ததுன்னா என்னவாக இருக்கிறார், என்னவென்று, எப்படி. இந்த மூணுக்கும் பதிலாக வந்தா அது காம்ப்ளிமெண்ட். இதை குறிச்சுக்கோங்க, இதை குறிப்பெடுத்துக்கோங்க. ஒரு சென்டென்ஸை படிங்க, சென்ஸ் பண்ணுங்க, அந்த சென்டென்ஸை உணர்ந்து கொள்ளுங்க. ஹி நேம்டு த பாய் ஜான் அப்படின்னோன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு.
பாய் ஒரு ஆப்ஜெக்ட், ஜான் ஒரு ஆப்ஜெக்ட், ஐஓ டிஓ போட்டுறாதீங்க. அப்போ அத எதை, யாருக்கு, அவன் அந்த அவங்க பையனுக்கு பேர் வச்சாங்க. அப்போ யாருக்கு அந்த கேள்வி ரைட். எதைன்னு சொல்ல முடியுமா? எதை வச்சாங்கன்னு சொல்ல முடியுமா? பேர் வச்சாங்க. அத என்னவாகன்னு தான் நம்ம சொல்ல முடியும். என்னவாக வச்சாங்க? ஜான். அப்போ என்னவாக, எப்படி, என்னவென்று, இந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னா அது காம்ப்ளிமெண்ட். என்னவாக, எப்படி, இப்படி வந்ததுன்னா காம்ப்ளிமெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரு காருக்கு ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சார். காருக்கு பெயிண்ட் அடிச்சார். இதுக்கு என்ன? என்னவாகன்னு, எப்படி, அப்படிதான் அடிப்பு கேட்பீங்க. காருக்கு பெயிண்ட் அடிச்சார். எப்படி அடிச்சார்? ப்ளூ கலர்ல அடிச்சார். அப்போ அது காம்ப்ளிமெண்ட். வி கால் காமராஜர். நம்ம காமராஜரை கர்ம வீரர். என்னவாக அழைக்கிறோம்? எப்படி அழைக்கிறோம்? காமராஜர் கர்ம வீரர்னு அழைக்கிறோம். ஸோ காம்ப்ளிமெண்ட். அவர்கள் சேர்ந்து அவனை லீடராக தேர்ந்தெடுத்தார். என்னவாக தேர்ந்தெடுத்தார்கள்? எப்படி தேர்ந்தெடுத்தார்கள்? லீடராக தேர்ந்தெடுத்தார்கள். அப்ப அது காம்ப்ளிமெண்ட். அடுத்தது அட்ஜெக்ட். இந்த அட்ஜெக்ட்டுக்கு தான் ஏகப்பட்ட கேள்வி. இதுல ஹவ்வுன்னு ஒரு கேள்வியும் இருக்கு. ஏற்கனவே ஹவ்வு வந்தா காம்ப்ளிமெண்ட்னு சொன்னீங்களே, இப்ப இதுலயும் ஹவ் வருது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்காக தான் நான் வந்து என்னவாக அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். அட்ஜென்ட் அப்படின்னா நம்ம ஆணாசிரியர்களுக்கும் தெரியும், பெண்ணாசிரியர்களுக்கும் தெரியும். அது ஆண்கள் வீட்டுக்கு வரும்போது ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. எங்க போன, எப்படி போன, எப்ப போன, ஏன் போன. இப்ப நமக்கு தெரியும் இந்த கேள்வி எல்லாம் வரும்னு, இது அட்ஜெக்ட். அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் கேட்கணும்னு, இதெல்லாம் அட்ஜெக்ட். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். எங்க போன, எப்படி போன, எப்ப போன, ஏன் போன, இப்படி அவங்க கேட்பாங்க இல்லையா கேள்விகள், இது அத்தனையும் அட்ஜெக்ட். நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு சைக்கிள்ல இப்பதான் போனேன். ஏதோ ஒரு காரணம், அவனுக்கு உடம்பு சரியில்லை, இப்படி இருக்க பார்க்க போனேன், அவனை பார்க்க போனேன். இப்போ இதுல எல்லாமே வந்துட்டு, இது எல்லாமே தான் அட்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். மீண்டும் ஒரு குறிப்பெடுத்துக்கிறோம். வேர் எங்க போன, ஹவ் எப்படி போன, வென் எப்ப போன, ஒய் ஏன் போன. இந்த கேள்விகள் எல்லாற்றுக்கும் பதிலாக இருப்பது அட்ஜெக்ட். இதை நம்ம ஈஸியா இப்ப ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா இதை நம்ம டெய்லி எதிர்கொள்ற வார்த்தை, இல்ல கேட்கிற கேள்வி. அடுத்தது A Thing of Beauty, ஜான் கீட்ஸ். ஜான் கீட்ஸ் பிரிட்டிஷ் போயட், ஒரு சர்ஜனா இருந்தவர். அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் கவிதைக்காகவே அர்ப்பணிச்சுக்கிட்டாரு. அவர் வந்து அந்த திங்க் ஆஃப் பியூட்டி அப்படிங்கிற அவருடைய போயம் வந்து என்டிமியான் அப்படிங்கிற ஒரு நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது. அது ஒரு பொயட்டிக் ரொமான்ஸ். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் யங் ஷெப்பர்ட் அண்ட் பொயட். அவர் வந்து மவுண்ட் லாட்மஸ்ங்கிற இடத்துல வசிக்கிறாரு. அவர் வந்து அந்த மூன் காடஸ் அவங்களுடைய அந்த தரிசனம், விஷன், அதை பத்தின ஒரு கவிதை. அதுல இருந்து நம்ம வந்து இந்த என்டிமியான்ங்கிறத மட்டும் நாம வச்சுப்போம். அதுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு எக்ஸப்ட் தான் இந்த திங்க் ஆஃப் பியூட்டி. திங்க் ஆஃப் பியூட்டி, அழகு. திங்க் ஆஃப் பியூட்டி இஸ் எ ஜாய் ஃபார் எவர். அழகு என்பது எப்போதுமே ஒரு மகிழ்ச்சி தருவது. இட்ஸ் லவ்லினஸ் இன்க்ரீசஸ். அதனுடைய அழகுத்தன்மை, லவ்லினஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்.
அதிகரித்து கொண்டே இருக்கும். இட் வில் நெவர் பாஸ் இன் டு நத்திங்னஸ். அது ஒருபோதும் வெறுமையாக போகாது. நத்திங்னஸ்னா என்ன? இல்லாமல் போவது. அது ஒருபோதும் வெறுமையாக இல்லாமல் போகாது. பட் வில் கீப் எ பவர் குவைட் ஃபார் அஸ். அது நமக்கு ஒரு பவர் குவைட், ஒரு அமைதி தருது. எ ஸ்லீப் ஃபுல் ஆஃப் ஸ்வீட் ட்ரீம்ஸ், ஒரு இனிய கனவுகளோடான உறக்கத்தை தருது. குவைட் பிரத்திங், ஒரு அமைதியான சுவாசத்தை தருது. எவரி மாறோ, ஒவ்வொரு நாள் காலையிலையும் வி ஆர் ரத்திங் எ ஃப்ளவரி பேட் டு பைண்ட் அஸ் டு த எர்த். ரத்திங் அப்படின்னா அந்த மாலை தொடுத்தல், தொடுக்கிறது, பூக்களை தொடுக்கிறது. நம்ம ஒரு பூ மாலை ஒன்று தொடுக்கிறோம், எ ஃப்ளவரி பேண்ட். நாம் வந்து இந்த பூமியோட நம்மளை நாமே பிணைத்துக் கொள்வதற்காக ஒரு பூமாலை தொடுக்கிறோம். அதே போல் நாம் அந்த டார்க் ஸ்பிரிட்டை விட்டு நம்ம வந்து நகரணும். சூரியன், நிலவு, மரங்கள், அதே போல் டஃபோடில்ஸ், மஞ்சள் பூக்கள், இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு அழகை தருது. ஹாட் சீசன், against the hot season the midst forest break reach with springing fair mask rose blossom. இது எல்லாமே அழகு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கு. என்லெஸ் ஃபவுண்டைன் ஆஃப் இம்மார்டல் ட்ரிங்க், அதாவது அழியாத ட்ரிங்க், அதனுடைய முடிவில்லாத ஊற்று அப்படின்னு அர்த்தம். போரிங் அண்ட் டு அஸ் ஃப்ரம் த ஹெவன்ஸ் பிரிங், சொர்க்கத்திலிருந்து நமக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். சும்மா அழகை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம காட்சிக்கு இனிய அப்படின்னு நம்ம பாரதி சொல்லுவார் இல்லையா, அதுதான். போவர் அப்படின்னா அந்த நிழல், மரங்களுக்கு கீழே அந்த நிழல்ல இருக்கக்கூடிய நிழல். பேல்னா கவரிங், ரீல்ஸ் கிளியர் ஸ்ட்ரீட், தெளிந்த ஓடை. ஸ்ப்ரிங்க்லிங், ஃபாலிங் இன் ஃபைன் டிராப்ஸ், அந்த துளி துளிகளாக சிதறுவது. நம்ம ஸ்ப்ரிங்க்லிங் அந்த தோட்டத்துல எல்லாம் போட்டிருப்போம், அந்த துளிகளாக பிச்சுக்கிட்டு அடிக்கும், சின்ன சின்ன துளிகளாக, அதான் ஸ்ப்ரிங்க்லர். அலிட்ரேஷன், அலிட்ரேஷன் அப்படின்னா ரெப்படிஷன் ஆஃப் சேம் கன்சோனன்ட் லெட்டர்ஸ் ஆர் சிமிலர் சவுண்ட்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் வேர்ட்ஸ் இன் செட்ஸ் ஆஃப் சீரீஸ் ஆஃப் வேர்ட்ஸ். அலிட்ரேஷன். மோனை தொடை. மோனை அப்படின்னா என்ன? முதல் எழுத்து ஒன்றி வருவது. அப்ப முதல் எழுத்து ஒன்றி வந்துட்டு ஆல்வேஸ் அட்வான்ஸ்டு அருள் செல்வம் அல்லது ஆல்வேஸ் அருள் செல்வம் அட்ராசிட்டி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது அலிட்ரேஷன் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா அங்க இருக்கக்கூடியது கன்சனன் லெட்டரா இருக்கணும், மெய்யொலி தான் இருக்கணும். அலிட்ரேஷன் ஏல ஆரம்பிக்குது. பார்த்தோன்னா நம்ம அலிட்ரேஷன்னா வந்து மோனை தொடை, முதல் எழுத்து ஒன்றி வருவது அப்படின்னு நம்ம போட்டுருவோம். ஆனால் மெய்யொலி வரணும். வைல்டு விண்ட், கியூரியஸ் கிளாக், ஸ்ப்ளெண்டிட் ஸ்காலர், மெமரபிள் மொமெண்ட்ஸ், கிரீப்பி கிராலிஸ். இப்போ இது எல்லாமே மெய்யொலி சார். WWCC SCS MM CC இதை பார்த்துட்டு நாங்கள் போட்டுடலாம், ஓகேவா சார்? அப்படின்னா அது மட்டும் இல்லை. கியூரியஸ், அதுக்கு பக்கத்துலேயே நாக் அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது, KNOCK, நாக். கியூரியஸ் நாட் அப்படின்னு வருது, கியூரியஸ் நாக். அது பொருந்தாது. அதே கியூ, அந்த கா சவுண்ட் வர்ற வேற வார்த்தைகள் இருக்கு, எழுத்துக்கள் இருக்கு. கியூரியஸ் கில்லர் அப்படின்னு வருது. இப்ப இது ரெண்டுமே என்ன? இது சீல ஆரம்பிக்குது, அது கேல ஆரம்பிக்குது. ஆனா உச்சரிப்பு சேம் கன்சோனன்ட் சவுண்ட். கியூரியஸ் கில்லர், இதுவும் இக்கு சவுண்டு தான், இதுவும் இக்கு சவுண்டு தான். ஸோ அந்த ஓசையை நம்ம பார்க்கணும். அதனாலதான் மேல கொடுத்துருக்காங்க சேம் கன்சோனன்ட் லெட்டர்ஸ் ஆர் சிமிலர் சவுண்ட்ஸ். ஏன்னா ஆங்கிலத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தெரியும், ஒரு எழுத்துக்கு பல ஓசைகள் இருக்கும், ஒரு ஓசைக்கு பல எழுத்துக்கள் இருக்கும். அப்ப நம்ம ஓசையை கவனிக்கணும், அதை கவனிச்சு நம்ம நோட் பண்ணணும். சில இடத்துல முதல் எழுத்து சைலண்டா இருக்கும், நாட் வருது, KNOW நவ் வருது.
நம்ம என்ன பண்ணிடுவோம், இது நாட்டு இது நவ்வுன்றுவோம். கே வருது அது என்ன வருதுன்றுவோம். ஆனா ரெண்டுமே ஓசை என்ன, நாட் நாவ். அப்போ என் ஓசை, நா ஓசை, மெய்யொலி, இன் அந்த சவுண்ட் வருது. அப்போ அது அலிட்ரேஷன். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அலிட்ரேஷன்னா மெய்யொலி, மெய்யொலி தொடர்ந்து வருவது, ஒரு வரியிலேயே தொடர்ந்து வருவது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தடுத்த வரியில வர்றது இல்லை. ரைமிங் ஸ்கீம் தான் அடுத்தடுத்த வரிகள் தொடர்புடையது. அலிட்ரேஷன்ங்கிறது ஒரே வரியில தொடர்ந்து வர்றது. இதை நம்ம கவனமா வச்சுக்கணும். அடுத்தது இமேஜரி. இமேஜரி அப்படின்னா படிமம். படிமம்னா என்ன, விஷுவல் பண்றது. அந்த வரியை படிக்கும்போது படிக்கிறவங்க அத ஒரு காட்சியா பார்க்கறது, அல்லது ஒரு ஓசையா கேட்கறது, அல்லது ஒரு உணர்வா, தொடு உணர்வா உணர்றது. அப்படி during Christmas house smells like a chocolate brownie அப்படின்னா அந்த சாக்லேட் ப்ரௌனியோட வாசத்தை நம்ம உணர முடியும் இந்த வரியை படிக்கும்போது. அப்ப அந்த வீடு எப்படி ஸ்மெல் பண்ணும், சாக்லேட் ப்ரௌனி. சாக்லேட் ப்ரௌனியை சாப்பிட்டவங்களுக்கு அது தெரியும். அந்த வாசத்தை நம்ம, ஓ அந்த மாதிரி வாசம் இருக்கும்ல, ரைட், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு, ஓகே ஓகே அப்படின்ட்டு நம்ம. கிட்டன்ஸ் ஃபர் இஸ் லைக் எ வெல்வெட் கோட். பூனைக்குட்டிகளுடைய அந்த முடி, தோல் எப்படி இருக்கும், வெல்வெட் கோட்டு மாதிரி இருக்கும். அது நமக்கு தெரியும். இதை நம்ம இந்த ரெண்டையும் நம்ம உணர்ந்திருந்தோம்னா இந்த வரியை படிக்கும் போதே நம்ம அந்த உணர்வை பெற முடியும். அடுத்தது மவுண்டைன் வாஸ் ஸ்பீவிங் அண்ட் ஸ்பிட்டிங் த ஸ்மோக். அது வந்து துப்புது அந்த பனியை அப்படின்னா இதை நம்ம உணர முடியும், அந்த காட்சியை நம்ம பார்க்க முடியும். ஓ அப்படியா அப்படின்ட்டு. Autumn leaves formed a blanket on the grass. Autumn leaves form a blanket on the grass. So அந்த அணிகலன் அதை நம்ம வந்து உணர முடியும். ஓ இது மாதிரி அந்த புல்லுல வந்து அந்த பனி இருக்கிறது இப்படி தானே இருக்கு அப்படின்னு நம்ம உணர முடியும். இதுதான் இமேஜரி. அடுத்தது கிராசிங் த ரிவர். மனோஜ் தாஸ் எழுதினது. முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். ஒரு பண்டிட், செலிபிரேட்டட் பண்டிட் அப்படின்னா கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிதர் இருக்காரு. அவருக்கு நிறைய டிசிபிள்ஸ், சீடர்கள் இருக்காங்க, அட்மைரர்ஸ், அவரை கொண்டாடுபவர்கள் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் அந்த பகுதியில் உள்ள லேண்ட்லார்ட், நிலக்கிழார் அப்படின்னு சொல்லுவோம், நிலச்சுவான்தார் அப்படிங்கிற அவர் வந்து அந்த ஆத்துக்கு மறுபக்கம் இருக்கிறார், அதர் சைட் ஆஃப் த ரிவர். லேண்ட்லார்ட் ஹேட் கமிஷன் எ புவர் மில்க் மைட். அவர் வந்து என்ன பண்றாரு, கமிஷன் அப்படின்னா அது ஒரு பணியா ஒப்படைக்கிறார். அதுக்காக தான் வேலை. இப்போ நமக்கு கமிஷன் போடுவாங்க இல்லையா, 1 மேன் கமிஷன், 3 மேன் கமிஷன், சிபிஎஸ் ஒழிக்கிறதுக்கு அப்படிலாம் போட்டாங்க. அது அவங்களுக்கு என்ன வேலைன்னா இதை முழுமையா நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த ஏழை பெண்மணி கிட்ட சொல்றாரு, நீ வந்து ஒரு டம்ளர் ஃபுல் ஆஃப் மில்க், இதை அண்டர்லைன் பண்ணி குறிப்பெடுத்துக்கங்க. மில்க் டம்ளர் ஃபுல் வந்ததுன்னா இது பொறுத்துகளை வரலாம். a spoon full of, a tumbler full of, a bag full of, இப்படி எல்லாம் வரலாம். அப்படி வந்ததுன்னா இந்த டம்ளர் ஃபுல் ஆஃப் அப்படிங்கிறது மில்க் அப்படிங்கிறத நாம வச்சுக்கோம். ஒரு டம்ளர் ஃபுல் ஆஃப் மில்க், ஒரு டம்ளர் பால் வந்து தினசரி காலையில அந்த பண்டிட்டுக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மில்க் மேடும் அந்த பணியை வந்து ஃபெய்த்ஃபுல்லி உண்மையாக செய்கிறாங்க. தினசரி நாள் பை நாள் ஒரு ஆற்றை தாண்டி ஒரு சின்ன படகு அதோட உதவியோட வந்து தினசரி இவங்க வீட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே படகுல திருப்பி போயிடுவாங்க. த ப்ராஸ்ட்ரேட்டர் பிஃபோர் ஹிம் அப்படின்னா விழுந்து வணங்குதல், ஏன்னா அவர் ஒரு பண்டிதர் அப்படிங்கிறதுனால. இப்படி ஒரு நாள் கூட தவறாம அந்த பணியை அவங்க தொடர்ந்து செய்கிறாங்க. அது என்ன நாளாக இருந்தாலும், பனியாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் அவங்க தொடர்ந்து செய்கிறாங்க. அந்த பண்டிதருக்கு இது சேவை செய்யறது எனக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ப்ரிவிலேஜ், வாய்ப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, பாக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு
அவங்க அந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்றாங்க. அவங்க திருப்பி தொடர்ச்சியா போயிட்டு வராங்க. அவர் ஒரு பண்டிதர், ஒரு ஒரு எலகன்ட் ஸ்பீக்கர், ஒரு நல்ல ஸ்பீக்கர். அவர் எப்போதுமே ஒரு விஷயத்தை பற்றி விளக்கம் சொல்றாருன்னா ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் சேர்ந்துக்கிட்டு அவரை கவனிப்பாங்க. அந்த பால்கார பெண்மணியும் அவங்களுக்கு பின்னாடி நின்று, ஆடியன்ஸுக்கு பின்னாடி நின்று கவனிப்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப புரியாது. ஆனா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம், கடவுளை பத்தியும் உண்மையை பத்தியும், அதே போல சில சிக்கலான விஷயம், கடினமான விஷயம், காம்ப்ளெக்ஸ் மேட்டர், சிக்கலான விஷயங்களை பத்தியும் பேசுறாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. எவ்வளவு அறிவு இருந்தா இவர் இத்தனை மக்களை அப்படியே ஸ்பெல் பவுண்ட் கட்டி போட்டு, மணிக்கணக்கா கட்டி போட்டு வச்சிருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு only one who is very near to God and truth can command such wisdom. கடவுளுக்கு பக்கத்துலையும் உண்மைக்கு பக்கத்துலையும் இருக்கிறவங்க மூலக்கு தான் இவ்வளோ பெரிய ஒரு அறிவு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க இந்த வாய்ப்பை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு பணி செய்யறது. ஸோ ஒரு சுத்தமான பாலை தினசரி அவங்களுக்கு அளிக்கிறாங்க. அந்த நிலச்சுவார்ந்தார், அந்த லேண்ட்லார்டு எனக்கு பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் செய்யற வேலைக்கு நான் என்னுடைய கடமையிலிருந்து தவற மாட்டேன்னு உறுதி எடுத்துக்கிறாங்க. ஒரு நாள் அந்த பாலை வாங்கும்போது பண்டிட் சொல்றாரு, எனக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, சூரிய உதயத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு 1 மாசத்துக்கு நீ அந்த பாலை கொண்டாந்து தரியா? நான் ஒரு ரிச்சுவல், ஒரு சடங்கு ஒன்று நான் செய்யணும், அதுக்கு எனக்கு இது தேவைப்படுது, அவ்வளோ சீக்கிரம், அதாவது சூரிய உதயத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. சரி, ஐ வில் டூ அஸ் யூ சேம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப உற்சாகமா உறுதி கொடுக்குறாங்க. அடுத்த நாள் அந்த டயத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா அதுக்குள்ள பொழுது விடிஞ்சிடுது. என்னை மன்னிச்சிருங்க, நான் என்ன பண்றது அப்படின்றாங்க. தெரியாம பண்ணிட்டேன்னு அப்பாலஜெட்டிக்கலி மன்னிப்பு கேட்குற மாதிரி சொல்றாங்க. நான் கரெக்ட் நேரத்துக்கு வந்துட்டேன். ஆனா அங்க இருந்த போட்மேன் இல்ல, இந்த இருட்டில் என்னால போட்டை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு, இருட்டா இருந்ததுனால. ஸோ நான் அவர் உதவி இல்லாமல் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்றாங்க. உன்னால போட்மேன் இல்லாமல் தனியாக வர முடியாதா? என்னது அப்படின்னு சொல்லிட்டு, நீ கடவுளின் பேரை சொன்னீங்கன்னா நீ கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஜோக்கா தான் சொல்றாரு. அதை ஜோக்குல அள்ளி, நீ விஷ்ணுவோட பேரை சொல்லிட்டு கடந்து வர வேண்டியது தானே அப்படின்னு ஒரு ஜோக்கா தான் சொல்றாரு. ஆனா அந்த ஏழை பெண்ணுக்கு இதை புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. சரி சார், எனக்கு யாரும் அப்படி சொல்லலை அப்படின்னு முணுமுணுக்குறாங்க. அது ரகசியம் அப்படின்னு திருப்பி அவர் ஒரு மறுமுறை ஒரு கிண்டலா சொல்றாரு. அது ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு கிண்டலா சொல்றாரு. விஷ்ணுவோட நேரம் சொல்லிட்டு நீ வந்திருக்கலாமேன்னு முதல் முறை கிண்டல். திருப்பி 2வது முறை எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது இல்ல அது ஒரு பெரிய ரகசியம் அப்படின்னு 2வது முறையா கிண்டல் பண்றாரு. ஓகே, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நாலேஜ் ஆனா உங்களுக்கு தான் அந்த ரகசியம்லாம் தெரியும், பரவாயில்ல, நீங்க எனக்கு அதை எனக்கு பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூடி வந்துடுறாங்க. என்னன்னா இவருக்கு ஒரு சிரிப்பு வருது. என்னன்னா அந்த பெண்ணோட நெய்வேட்டி அறியாமைய நினைச்சு, இந்த கள்ளங்கபடமற்ற மனசை நினைச்சு அறியாமைய நினைச்சு ஒரு இது வருது. நாட்கள் போகுது. கரெக்டா அந்த பண்டிட்டுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, அந்த 1 மாசமும் பாலை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டு கொடுக்குறேங்கிற அந்த நாள் நிறைவுக்கு வர போகிறது. ஓகே, நீ எனக்கு ரொம்ப சரியா கொண்டு தந்த, நீ ஏத்துக்கிட்ட கஷ்டம், பட்ட கஷ்டம், சின்ன சின்ன காலையிலே எந்திரிச்சு பால் கறந்து அது சரியான நேரத்துக்கு எனக்கு கொண்டாந்து விடிவதற்கு முன்னாடி எனக்கு கொடுத்த, நான் உன்னை வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த மோதிங்கிற அந்த பெண், பால்கார பெண் விழுந்து வணங்குறாங்க. சார், நான் நாளையிலிருந்து சன்ரைஸ்க்கு அப்புறம் கொடுக்கலாமே, முன்னாள், ஓகே, சன்ரைஸுக்கு பின்னால் நான் கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அப்புறம் போட்மேன் அவர் திருப்பி அந்த போட்மேன்ட்டையும் என்னுடைய ஆசீர்வாதத்தை சொல்ல நான் அவனோட இருக்கேன்னு. ஆனா இவங்க சொல்றாங்க, இல்ல நான் நெவர் போதர் ஹிம், நான் அவரை பத்தி கவலைப்படல, ஏன்னா அவர் அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. பின்ன எப்படி நீ இவ்வளவு நாள் நீ தான் துடுப்பு போட்டுட்டு வந்துட்டியா? ஹூ பிளைட் த போட் ஃபார் யூ? யார் துடுப்பு போட்டா உனக்காக அப்படின்னு கேட்குறாங்க. போட்டா? ஏன் சார், எனக்கு எதுவும் போட்டு தேவையில்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி இந்த போட்டை கிராஸ் பண்ண, கடலை கிராஸ் பண்ண அப்படின்னு கேட்கும்போது,
அட கடவுளே அப்படிங்கிற மாதிரி அவங்க முணுமுணுக்கிறாங்க. நீங்க வந்து நிறைய விஷயங்களை சொல்றீங்க, நீங்க எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க, நீங்களே மறந்துட்டீங்களே, நீங்க எனக்கு ஒரு ரகசியம் சொல்லி தந்தீங்க ஒரு நாள், ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி அந்த பண்டிட் கேட்குறாரு. நான் விஷ்ணுவோட பேரை சொல்லிட்டு நான் அந்த நதியை கடந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அந்த முழங்கால் அளவுக்கு தான் அது ஆழம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிள் டீப். ஆனா அது ரொம்ப ஆழமாச்சு அந்த ஆறு. இன்ஃபேக்ட் அது கோடை காலத்துல கூட வந்து படகுல தான் போற மாதிரி இருக்குமே அந்த ஆறு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் உடனே மோதி சொல்றாங்க, இல்ல இல்ல, நான் நீங்க சொன்ன ரகசியத்தை நான் அப்ளை பண்ணேன், எனக்கு சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா. இவங்க இந்த பண்டிட்டுக்கு வந்து என்ன சொன்னோம், அந்த ரகசியம் என்னங்கிறதே மறந்துருச்சு. அவர் ஜோக்கா தானே சொன்னார், ஜோக்குலர்லி செட். அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நீங்க இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்கார பெண்மணி, மோதிங்கிற பால்கார பெண்மணி ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. நாளையில இருந்து நான் திருப்பி போட்லயே வரப்போறேன். இப்போ நான் கடைசி முறையா வீட்டுக்கு நான் போறதுக்கு அந்த சீக்கிரட்டை அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. மோதி அந்த பெண்மணி வந்து அந்த ரோட்டுக்கு வராங்க. அது ஒரு அந்த பனிமூட்டமான விடிகாலை நேரம். இந்த பெண்மணி வந்து இவரோட விளையாடல அப்படிங்கிறத அந்த பண்டிட் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்கள அப்படியே காலை நோக்கி, அவங்களுடைய கால் தடத்தை நோக்கி அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. காலடி பற்றி போயிட்டு இருக்காரு. அந்த ஆத்துக்கு போயிடுறாங்க. ஆற்றங்கரையில அந்த மோதி அவங்களுடைய அந்த காளி பானையை கீழே வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு ஃபோல்டட் ஹேண்ட்ஸ் ரொம்ப ஒபிசன்ஸா அந்த ஆத்துக்கு வணக்கம் சொல்லிட்டு திருப்பி அந்த குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ள இறங்குறாங்க. ஸ்ட்ரக் டம், அப்படியே பேச்சு மூச்சற்று போயிடுறாரு. அவங்க வந்து அந்த நதியை ஈஸியா கடக்குறாங்க. கிட்டத்தட்ட பண்டிட் வந்து மயக்கம் அடைகிற நிலைமை. என்னன்னா இது வந்து ஒரு ஸ்காலர்ஷிப்புக்கும் இன்னசென்ஸுக்கும் இடையில உள்ள ஒரு கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு மிராக்கிள் ஆஃப் ஃபெய்த், இது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஆனால் ஒரு நாலேஜ், அதை விட ஒரு ஸ்காலர்ஷிப், அதை விட ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை கம்ப்ளீட் ஃபெய்த் இருந்தா, ஒரு கடவுள்கிட்ட ஒரு கம்ப்ளீட் சரண்டர் இருந்தா எல்லாம் சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி இந்த கதை போகுது. மனோஜ் தாஸ் அப்படிங்கிற ஒரு இந்தியன் ஆதர் எழுதுனது. ஒடிய மொழி இங்கிலீஷ்ல எழுதுறவங்க. இவங்க வந்து சரஸ்வதி சம்மன் அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்காங்க, பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. பத்மஸ்ரீங்கிறது 4th ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது கேந்திரிய சாகித்ய அகாடமி, அவங்களுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அரவிந்த ஆசிரமம் பாண்டிச்சேரியில் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இதில் உள்ள முக்கியமான வார்த்தைகளை பார்க்குறோம். ப்ராஸ்ட்ரேட்டட், அப்படியே சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படியே கீழே விழுந்து வணங்குறது அது. எலகண்ட் அப்படின்னா ஃப்ளூயண்டா பேசுறது. டிஸ்கஸ் பண்றது, ஒரு விஷயத்த ஆழ விவாதிக்கிறது. ஸ்பெல் பவுண்ட். ஏவ்ஸ் செக், அப்படியே கட்டி போடுறது, ஈர்க்கிறது, உங்களை அப்படியே கேப்டிவேட் பண்றது. ரிசால்வ்டு, ஃபேமிலி டிட்டர்மைன்ட் டு டூ சம்திங், ஒரு விஷயத்த நான் செய்கிறேன்னு உறுதி ஏற்றுக்கிறது. ரிச்சுவல், மத சடங்கு. என்தூசியாஸ்டிக்கலி, இன்ட்ரெஸ்ட், விருப்பம். அப்பாலஜெட்டிக்கலி, ஒரு ரெக்ரெட்ஃபுல், ஒரு மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிற மாதிரி. ஸ்பேட், வெள்ளம் அப்படிங்கிற அர்த்தம். ஜாக்குலர்லி, ஹியூமரஸ், நகைச்சுவை. இந்த ஜாக்குலர்லிங்கிறதுல இருந்து தான் ஜோக் அப்படிங்கிற வார்த்தை வந்தது. பயாஸ், ஸ்பிரிச்சுவல். டிவோட்லி ரிலீஜியஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். கஃபோ, ஒரு சத்தமா சிரிக்கிறது. நைவேட்டி அப்படின்னா இன்னசென்ஸ், அறியாமை. டான், டே பிரேக், விடிகாலை. இன்ட்ரிக்ட், ஒரு ஆர்வம், கியூரியாசிட்டி. ஒபிசன்ஸ், ரெஸ்பெக்ட், வணங்குதல். ஹானர், மரியாதை. இந்த பொறுத்துக்க மட்டும் பார்த்துப்போம். ஏன்னா பொறுத்துகளை வந்து 4 விஷயம், இது மாதிரி சின்ன சின்ன துணைப்பாடங்கள் அதுல இருந்து வரும்போது 4 விஷயத்தை நீங்க சரியா பொறுத்துனீங்கன்னா தான் 1 மார்க். இந்த பொறுத்துகளை வந்து உங்களுக்கு 1 தெரிஞ்சா பத்தாது. நார்மலா ஒரு
கேள்விக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா போதும். ஆனா அந்த பொறுத்துக்கு மட்டும் 4 சரியா தெரிஞ்சிருக்கணும். 4 கேள்வி இருக்குன்னா 3 சரியா தெரிஞ்சிருக்கணும். அந்த 4வது நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இப்ப ரிச்சுவல் அப்படின்னா என்ன, பண்டிட் அப்படின்னா யாரு, இதுல தொடர்புள்ள வார்த்தை மேட்ச் பண்ணணும். மோதி யாரு, ஃபெர்ரி என்ன, ஆடியன்ஸ் என்னவாச்சு, சீக்ரெட் எது, இதை பொருத்தணும். இப்ப சீக்ரெட் என்ன, டு கிராஸ் த ரிவர் ஈஸிலி, இப்படி பொருத்திக்கணும். ஆடியன்ஸ் ஸ்பெல் பவுண்ட், பேச்சு அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருந்தாங்க ஆடியன்ஸ். ஃபெர்ரி பேசஞ்சர் போட், மோதி ஃபெய்த்ஃபுல், பண்டிட் எலகன்ட் டிஸ்கோர்ஸ், ரிச்சுவல் வாவ். இது மாதிரி நம்ம பொறுத்துறதுக்கு நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது இது போன்ற கேள்விகள் வரலாம். பிரெட் ஈஸ்ட், அப்ப காடு என்ன, பிரெட் உருவாக்கணும்னா ஈஸ்ட் வேணும், காடு வரணும்னா பாக்டீரியா வேணும். ஃபங்கி ஃபங்கஸ், ஸ்பீசிஸ் ஸ்பீசி, இது போல அதை நம்ம மேட்ச் பண்ணணும். இப்போ கடைசி பார்த்தீங்கன்னா லயன் ஃபாரஸ்ட், அப்போ ஆட்டர் நீர்னா எங்க இருக்கும், வாட்டர்ல இருக்கும். இப்படி நம்ம மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். அந்த தொடர்பு என்னவோ, முதல் 2 விஷயங்களுக்கு என்ன தொடர்போ அதை வச்சு 2வது விஷயத்தை நம்ம மேட்ச் பண்ணணும். 5வது யூனிட்டுக்கு வந்துட்டோம். நேற்று தாள் 1லையும் இதுல இருந்து ஒரு வினா வந்திருந்தது. நவம்பர் 2025 தாள் 2லும் இதுல இருந்து வினா வந்திருந்தது அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்கிறோம். பிரசாந்த் அப்படின்னு ஒரு பையன், அவன் அவங்களோட பெற்றோரோட திருச்சியில வசிக்கிறாரு. சம்மர் கோடை காலத்துல அவர் எப்போதுமே அவங்க தாத்தா பாட்டி கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கிற நகதி அப்படிங்கிற ஊருக்கு போவாங்க. அது ஒரு ரிவர் ஐலாண்ட். அப்படின்னா ஒரு ஆறு பிரிஞ்சு திருப்பி ஒன்று சேரும். அப்போ பிரியிற 2 ஆறு பிரிஞ்சு ஒன்று சேரும் போது அந்த நடுவில் இருக்கக்கூடிய பகுதி வந்து ஒரு தீவு போல இருக்கும். அதுதான் ரிவர் ஐலாண்ட், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். அதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஃபைபர் கேட்ஸ் அப்படின்னா 2ஆக பிரிவது திருப்பி அது மெர்ஜ் ஒன்றாக சேரும். அது அந்த கிராமத்தை உருவாக்கி இருக்கு. அது எப்போதுமே எவர் கிரீனா இருக்கும், மரங்கள், பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப், அழகான காட்சிகள் உடையதாக இருக்கும். இந்த பிரசாந்த் எப்போதுமே அவனுடைய வெக்கேஷன் விடுமுறையை வந்து அங்கதான் கொண்டாடுவான். அவனுடைய தாத்தா கூட, அவனுடைய நண்பர்கள் கூட, அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட அவன் இருப்பான். அவங்க தாத்தா வந்து ஒரு ரிட்டையர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, மத்திய அரசு ஊழியர், ரிட்டையர்டு. அவர் வந்து இந்தியாவோட பல பகுதிகளுக்கு பயணித்தவர். அவருடைய அந்த பேரறிவு வந்து இவனுக்கு எப்போதுமே ஒரு ஆச்சரியத்தை அளிக்கும். பிரசாந்த் வந்து இப்பதான் தாத்தா பாட்டி வீட்டை வந்திருக்கான். இந்த செய்தி வந்து அவனுடைய நண்பர்களுக்கு போகுது. உடனே அவங்க எல்லாம் வந்து இவனை விளையாடுறதுக்கு கூப்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா தாத்தா வந்து ரொம்ப கன்சர்ன், கவனம் எடுக்கிறவர், ரொம்ப கவனமுடையவர். அவர் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார், சில டிப்ஸ், எதுனா சேஃப்டிக்காக. அதுதான் இந்த பாடப்பகுதி. அதுல பாக்குறோம், முக்கியமான வரிகளை மட்டும் நம்ம பார்ப்போம். நாங்க ஃபீல்டு அப்படின்னா வயல்கள், நாங்க வயல்வெளிக்கு அவனை அழைச்சிட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரியே, அப்போ நீங்க வெரி கேர்ஃபுல் while walking on the road and crossing it. வெரி கேர்ஃபுல் while walking on the roads and crossing it. நம்ம சாலையில் நடக்கும் போதும் அதை கடக்கும் போதும் கவனமாக இருக்கணும். அப்போ அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன்ல ஒருத்தன் பீட்டர் அப்படிங்கிற பையன் சொல்றான், எங்க டீச்சர் வந்து அதெல்லாம் ரோட் சேஃப்டி பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க, நாங்க அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோம் அப்படின்ட்டு. ஓகே, நீ சாலையில் நடக்கும்போது எந்த சைடு நடப்ப அப்படின்றாங்க. நாங்க எப்போதுமே எங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு தான் நடப்போம், எகைன்ஸ்ட் த டிராபிக். அதன் மூலயமாக எதிராக வரக்கூடிய வாகனங்களை நாங்க கவனிப்போம். இப்போ இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ரோட்ல எப்பயுமே நம்ம லெஃப்ட் சைடு தான் போகணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அது வந்து வாகனங்களுக்கு. ஆனா நடந்து போகும்போது ரைட் சைட்ல போகணும். ஏன்னா அப்போதான் எதிரில் வரக்கூடிய வாகனங்களை நம்ம பார்க்க முடியும், எகைன்ஸ்ட் த டிராபிக். ஸோ எதிரில் வரக்கூடிய வாகனங்களை பார்க்குற மாதிரி ரைட் சைட்ல தான், ரைட் ஹேண்ட் சைடு தான் நடந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, குட் அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. எப்படி ரோட்டை கடப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மணின்ற பையன் சொல்றான், வி ஷுட் ஃபர்ஸ்ட் லுக் ரைட். நம்ம முதல்ல வலது பக்கம் பார்க்கணும், அதுக்கப்புறம் இடது பக்கம் பார்க்கணும். ஏன்னா நம்ம வலது பக்கம் பார்க்குறோம், இடது பக்கம் பார்க்குறோம்னா 2 சைடும் ஏதாவது வண்டி வருதான்னு பார்க்கணும். திருப்பி நம்ம வலது பக்கம் தான் பார்க்கணும், அதுக்கப்புறம் நம்ம கடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கிராண்ட்பா சொல்றாங்க,
ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா போகணும், குரூப்பா போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே போல சாலையில கடக்கும்போது செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ரோட் சேஃப்டிங்கிறது நமக்கான சேஃப்டி, நம்ம அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. ஃபைபர் கேட்ஸ் அப்படின்னா டிவைடு இன்டு டூ செப்பரேட் பார்ட்ஸ், இரண்டாக பிரிவது. அம்யூசஸ் அப்படின்னா புன்னகைக்க வைப்புதல், ஆச்சரியப்படுத்துதல். வெக்கேஷன், ஹாலிடே, மெர்ஜஸ், ஜாயின் டுகெதர் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது நாங்கள் போய் அந்த பிக் நீம் ட்ரீ, பெரிய வேப்ப மரத்துக்கு கீழே நிழல்ல நாங்கள் விளையாடுறோம்னு சொல்றாங்க. ஓகே, அது வைஸ் எனஃப், புத்திசலித்தனமானது. நீங்க எப்போதுமே சன் வந்து ரொம்ப ஸ்கார்ச்சிங், ரொம்ப அதீதமான வெப்பமா இருக்கு, அதான் ஸ்கார்ச்சிங், அதுல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மணின்ற பையன் சொல்றான், நாங்க வந்து 10 மணியிலிருந்து காலை 10 மணியிலிருந்து மாலை 3 மணி வரலையும் யாருமே வந்து ஹாட் சன்ல வெளியில போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது தாத்தா சொல்றாங்க, ஆமா உங்களுக்கு வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் தேவைதான், ஆனா அதனால நீங்க வந்து நிழல்ல விளையாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நாங்க வந்து வெளியில போகும்போது சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நீங்க வந்து வெளியில போகணும் அப்படின்னா சூரியன், அந்த சன் பர்ன், சூரிய வெப்பத்தினால கருத்து போவது, அதை தாங்கிறதுக்கு வந்து சன்ஸ்கிரீன் ஒரு 15 இருந்து 20 நிமிடங்களுக்கு முன்னாடியே நீங்க பூசிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சன்ஸ்கிரீன் பூசினோம்னா, நார்மலா இருந்தோம்னா பயங்கர கருப்பா இருப்போம், சன்ஸ்கிரீன் பூசினா கருப்பா பயங்கரமா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது கிராண்ட்பா, ஐ எம் ஃபீலிங் எக்ஸாஸ்டட். இதை சொன்னோன்னே அது மாதிரி பையன் சொல்றான், டியூ டு த ஹீட் சன் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றாங்க. சன் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன? திடீர்னு ஒரு வெயில்ல நம்ம போகும்போது ஒரு அதீத வெப்பத்தை உணர்ந்தாலோ, டக்குன்னு ஒரு தலைவலி வருது, திடீர்னு ஒரு வயிற்று பெரட்டல், நசிட்டி அதெல்லாம் வருது அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அடல்ட்ல ஒரு முதிர்ந்தவர்கிட்ட, நம்ம அடல்ட் அப்படின்னு சொல்ற ஒரு பெரியவர்கள்ட்ட நம்ம சொல்லணும். ஏன்னா அது சன்ஸ்ட்ரோக்கா இருக்கலாம். வெயில்ல ரொம்ப நேரம் நின்னா திடீர்னு வெப்பமாகும், தலைவலி வரும், நசிட்டிங் வயிற்று பெரட்டல் வரும், அதோட அவ்வளவுதான், நம்ம மறங்கி விழுந்துருவோம். ஸோ நம்ம பக்கத்துல நமக்கு அசிஸ்டன்ஸ் தேவை, ஒரு அடல்ட்டை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அவுட்டோர் கேம்ஸ் வந்து மேக்ஸ் யூ ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அப்படின்னா, ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அப்படின்னா என்ன? சர்ஃப் ஸ்மார்ட் நம்ம பார்த்துருக்கோம். சர்ஃப் ஸ்மார்ட்னா இணையத்துல நம்ம எப்படி பாதுகாப்பாக பயணிப்பது, அதுதான் சர்ஃப் ஸ்மார்ட். இப்போ ஸ்கவுட்டிங்ல எல்லாம் அது ஒரு ஈவெண்டாவே இருக்கு. ஸ்கவுட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃப் ஸ்மார்ட்ங்கிறது ஒரு ஈவெண்ட். ஜாம்பூரி எல்லாம் போனீங்கன்னா அதுக்காகவே ஒரு செஷன் இருக்கும். அந்த ஸ்கவுட் சாரணியருக்கு அந்த செஷன் நடத்துவாங்க, இணையத்தை எப்படி தெளிவா பயன்படுத்தணும், அதுல என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னா என்ன? சாலைகள்ல எப்படி நாம பாதுகாப்பாக இருப்பது, இதுதான் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். ஓகே, ஸ்காட்சிங் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாட். சன்ஸ்கிரீன் நமக்கு தெரியும், அந்த சூரிய வெப்பத்திலிருந்து பாதுகாப்பதுக்காக முகத்துல பூசக்கூடிய லோஷன். எக்ஸாஸ்டட், ஃபீலிங் டயர்டு. சன்ஸ்ட்ரோக், அன்கான்சியஸ், ஒரு சுய நினைவற்ற நிலை ஏற்படும், வெப்பத்தினால ஏற்படும். கிடி, ஒரு மயங்கி விழுவது, எனக்கு ரொம்ப கிடியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். கிடினா என்னன்னா மயங்கி கீழே அதாவது கீழே விழுவது போல ஒரு எண்ணம். நசிட்டிங் அப்படின்னா ஸ்டமக் டேனிக், வயிற்று பெரட்டல். ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அதாவது ஒரு சாலைகள்ல நம்ம பயணிக்கும் போது எதிர் வரக்கூடிய கடினங்களையும் ஆபத்துகளையும் சமாளிக்கக்கூடிய திறன், அதான் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். இதே தான் சர்ஃப் ஸ்மார்ட். இணையத்துல நம்ம கடக்கும் போது எப்படி பாதுகாப்பாக இருப்பது. அதுக்கு அடுத்தது ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த பகுதி ரொம்ப முக்கியங்கிறதுனால தான் கொஞ்சம் கூடுதலான நேரம் இருக்கிற ரிவிஷன்லையும் நம்ம ஏற்கனவே முழுமையா பார்த்திருக்கோம். புதிதாக வந்தவர்கள் போதுமான குறிப்பு எடுத்துக்கோங்க. ஓகே, சேஃப்டி மெஷர்ஸ் டு பிராக்டிஸ் அட் ஹோம். இப்ப நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? ரோட் சேஃப்டி. அடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹாட் சன்ல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அதை நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக, மூணாவதாக சேஃப்டி மெஷர்ஸ் டு பிராக்டிஸ் அட் ஹோம். நாம வீடுகள்ல இருக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னது? நாம வந்து கத்தி, சிசர்ஸ் இதெல்லாம் நம்ம வச்சு விளையாடக்கூடாது. நைவ்ஸ், இப்ப நைவ்ஸ்ங்கிற வார்த்தைய பார்த்துக்கோங்க. ஏன்னா நைஃபோட ப்ளூரல் ஃபார்ம் நைவ்ஸ். ஒய்ஃப் அப்படின்னு வந்ததுன்னா ஒய்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் அதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்ப இல்லை. நைஃப், நைவ்ஸ்.
இதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். ஏன்னா இது பாடப்பகுதியில் இருக்கு, கேள்வியாக வரலாம். இது வந்து ரெகுலர் ஃபார்ம் இல்லை. ரெகுலர் ஃபார்ம்ல எஸ் சேரல, நைஃப்ல எஃப் மாறி இருக்கு, விஎஸ் விஇன்னு மாறி இருக்கு. அப்போ இது நம்ம ஒரு கேள்வியாக வரலாம், அதனால குறிப்பெடுத்துக்கிறோம். அடுத்தது ஐ பிலீவ் யூ ஆர் கெட்டிங் எ கால், ஹியர் இஸ் யுவர் மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. ஓகே, இது என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட் ரகு பேசுறாரு, நைஸ் ஃபோன் அப்படின்னு சொல்றான். இது லேட்டஸ்ட் ஒன் கூட அப்படின்னு ரவி சொல்றாரு. கிராண்ட்பா எனக்கு போன வாரம் சென்னையில் வாங்கிட்டு வந்தாங்கன்ட்டு. ஓகே, இது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி ஒர்க் பண்ணணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு பிரசாந்த் சொல்றான். ஆமா, இது என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தாத்தா சொல்றாரு, மொபைல் ஃபோன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல் தான், பட் நாம வந்து அதை ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். வி ஷுட் யூஸ் இட் வித் கேர். நீங்க வந்து இதை அடல்ட், அதாவது பெரியவங்க முன்னாடி தான் நாங்க யூஸ் பண்ணணும், நீங்க குழந்தைகள். யூ ஷுட் யூஸ் இட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அடல்ட். இதை நம்ம கவனமா நினைவில் வச்சுப்போம். யூ ஷுட் யூஸ் இட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அடல்ட். பெரியவங்க முன்னாடி தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த பையன் கேட்குறான், பிரசாந்த்ங்கிற பையன், தாத்தா சேஃப்டி மெஷர்ஸ் ஒயில் யூஸிங் த இன்டர்நெட், இன்டர்நெட்டை பயன்படுத்தும் போது என்ன சேஃப்டி மெஷர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சைஃபர் சேஃப். இந்த சைஃபர்னா என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இணையம் தொடர்புடைய குறிக்கக்கூடிய வார்த்தை வந்து சைஃபர், சைஃபர் போலீஸ், சைஃபர் சேஃப்டி, இதெல்லாம் வந்து இணையம் தொடர்பான வார்த்தைகள், இணையத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். சைஃபர்னா இணையத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாடல். இப்போ அதுல வந்து நம்ம எப்போதுமே பொதுவெளியில இணையத்துல நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடாது. அதாவது சமூக வலைதளங்கள்ல போட்டோஸ் போடக்கூடாது, வெக்கேஷன் பிளான் போடக்கூடாது. வெக்கேஷன் பிளான் போட்டா என்ன ஆகும், அதை திருடன் பார்ப்பான். நீங்க வெக்கேஷன் போயிருப்பீங்க, ஊட்டியில நீங்க இருக்கும்போது அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து திருட்டிட்டு போயிடுவான். அப்படிங்கிற அது இதெல்லாம் வந்து ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு சினிமாவில் கூட இது வந்திருக்கும். அவர் இது மாதிரி போட்டோ போட்டு என்னை திருட தூண்டுனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஊட்டியில கோவால வந்து டூர்ல இருக்கேன்னு சொல்லி அவர் போட்டோவை போடும்போது எனக்குள்ள இருந்த அந்த திருடன் ஒழிச்சுக்கிட்டான், அவர் தான் கோவா போயிருக்காரு, அவர் வீட்டில் நம்ம போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி நம்ம வந்து இந்த பிளான், வெக்கேஷன் பிளான்லாம் நம்ம வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஃபெர்டிலைசர்ஸ் டு ஆன்டிஃப்ரீஸ், இது வந்து வீடுகளில் சேஃபாக இருக்கக்கூடியது. பூச்சிக்கொல்லி மருந்துகள், உரங்கள், ஆன்டிஃப்ரீஸ், அந்த தண்ணியை உரைய வைக்காம இருக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு கெமிக்கல், மெடிசின், மேக்கப் செட், இருக்கிறதுலே டேஞ்சரானது அதுதான் மேக்கப் செட் எல்லா விதத்துலையும். அது அதே போல பாய்சனஸ் ஐட்டம்ஸ், இதெல்லாம் வந்து குழந்தைகள்கிட்ட இருந்து தூரமா வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மேக்கப் செட் டேஞ்சர்ஸ் மீன்ஸ் பர்ஸுக்கு அப்படின்னு சொன்னா, வேற ஒன்றும் இல்லை, நத்திங் எல்ஸ். அடுத்தது நம்ம வந்து மெடிசின்ஸ் வந்து எப்படி நம்ம எஃபெக்டா யூஸ் பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது நம்ம வந்து எல்லா மெடிசனையும் வந்து குழந்தைகள் கண்ணில் படாம அவங்க தொட முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைக்கணும். மெடிசின்ஸ் எப்பயுமே ஒரு லாக்டு கேபினெட், ஒரு லாக் பண்ணப்பட்ட ஒரு கேபினெட்ல தான் நம்ம வைக்கணும். அதே போல பில்ஸ், மாத்திரைகள், சிரப்ஸ், இது எல்லாமே அதனுடைய ஒரிஜினல் கண்டெய்னர்ல யூஸ் பண்ணணும். நம்ம மாத்தி ஊத்தி வைக்கிறது, ஜுரத்துக்குள்ள மருந்தை தூக்கி வயிற்று வலிக்கு உள்ளதுல ஊத்தி வைக்கிறது, ஏதோ ஒரு காரணத்தினால மாத்தி வைக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. எப்போதுமே அந்த காலாவதியான மாத்திரைகளை நம்ம உடனடியாக டிஸ்போஸ் பண்ணிடணும் அப்படின்லாம் சொல்றாங்க. நம்ம ஒரு முறை ஜுரம் வந்திருக்கும், அந்த மாத்திரையை வாங்கி வச்சிருக்கோம், ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு ஜுரம் வரும்போது அந்த மாத்திரையை எடுத்து போடுவோம், அதெல்லாம் தப்பு. அதே போல ஹசார்டஸ் ஆட்டோமோட்டிவ் அண்ட் கார்டனிங் ப்ராடக்ட்ஸ், ஆபத்து விளைவிக்கக்கூடிய கார்டனிங் ப்ராடக்ட்ஸ், அந்த டூல்ஸ், சில இயந்திரங்கள், இதெல்லாம் இருக்கும். அதை வந்து பாதுகாப்பாக பூட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஒவ்வொரு வீட்லையும் ஃபர்ஸ்ட் எய்டு கிட் இருக்கணும், முதலுதவி பெட்டி, எமர்ஜென்சி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும், அதுல எப்படி அதை பயன்படுத்துறது அப்படிங்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இவ்வளவுதான், இதோட அந்த பாடம் முடியுது. ஃபெர்டிலைசர், ஆன்டிஃப்ரீஸ், ஹசார்டஸ், இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஹசார்டஸ் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு போறதை தடுக்கக்கூடிய, லோயர் ஃப்ரீஸ் பாயிண்ட்டுக்கு போறதை தடுக்கக்கூடிய ஒரு லிக்விடு. அதே போல ஃபெர்டிலைசர் அதனுடைய உரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஹசார்டஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு அர்த்தம், எமர்ஜென்சி நமக்கு தெரியும். வொக்காபுலரி இதை மட்டும் முடிச்சிடலாம். ஹோமோனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ் பார்த்துருக்கோம். ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா
சேம் சவுண்ட், டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ், டிஃப்ரெண்ட் ஆரிஜின்ஸ், டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ். ஆனா ஹோமோனிம்ஸ்னா சேம் லெட்டர், சேம் ப்ரொனன்சியேஷன், சேம் ஸ்பெல்லிங், சேம் ப்ரொனன்சியேஷன், டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆரிஜின் இருக்கும். இப்ப அட்ரஸ் அப்படின்னு சொல்றோம். அட்ரஸ்னா என்ன? லொகேஷன், நம்மளோட வீட்டு அட்ரஸ். இன்னொன்னு அட்ரஸ்ன்னு இருக்கும், வெல்கம் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹி அட்ரஸ் த மீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பேசுறது, ஓப்பன் ஏர் மீட்டிங், ஒரு மேடையில் நம்ம பேசுறது, அதுதான் அட்ரஸ். ஸோ அட்ரஸ், அட்ரஸ் சேம் லெட்டர், சேம் சேம் ஸ்பெல்லிங், சேம் சவுண்ட், டிஃப்ரெண்ட் மீனிங் அண்ட் ஆரிஜின். அதனுடைய மூலமும் வேறையாக இருக்கணும். ரூட் வேர்டும் மூலமாக, மூல வார்த்தையும் வேற, தோற்றமும் வேறையாக இருக்கும். இதைத்தான் நம்ம ஹோமோனிம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஹோமோஃபோன்னா உச்சரிப்பு ஒன்னா இருக்கும், லெட்டர்ஸ் வேறையா இருக்கும். ஹோமோனிம்ஸ்னா உச்சரிப்பும் ஒன்னா இருக்கும், லெட்டர்ஸும் ஸ்பெல்லிங்கும் ஒன்னா இருக்கும். அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கிறோம். பேண்ட், மியூசிக்கல் குரூப். பேண்டு வாத்தியம்லாம் நம்ம சொல்லுவோம், மியூசிக்கல் குரூப். அடுத்தது பேண்டுனா ஒரு வளையம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பேட், நம்ம வௌவாலை வந்து பேட்னு சொல்லுவோம். வௌவால் வந்து பேட், அது ஒரு பாலூட்டி. அடுத்தது பேட், நம்ம ஒரு பந்தை அடிக்கக்கூடிய ஒரு மட்டை அப்படின்னு நம்ம பயன்படுத்துற வார்த்தை. அடுத்தது ரைட், ரைட்னா சரி. இன்னொரு ரைட் இருக்கு, வலது அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே சேம் ஸ்பெல்லிங், சேம் ப்ரொனன்சியேஷன், பட் டிஃப்ரெண்ட் மீனிங், டிஃப்ரெண்ட் ஆரிஜின். அதே போல பிரைட், பிரைட் ரெண்டுமே வேற வேற. பிரைட்னா என்ன? ஸ்மார்ட்டா இருக்கிறது, இன்டெலிஜென்ட்டா இருக்கிறது. இன்னொரு பிரைட்னா ரொம்ப வெளிச்சமா இருக்கிறது, ரொம்ப பிரைட்டா இருக்குன்னு சொல்றது. அடுத்தது எக்ஸ்பிரஸ், ஒரு விஷயத்தை வேகமா பண்றது. அடுத்தது எக்ஸ்பிரஸ், இப்ப எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை வேகமா போற ட்ரெயினுக்கு தான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பேரு. எக்ஸ்பிரஸ், இன்னொரு எக்ஸ்பிரஸ் என்னன்னா கன்வே, நாம ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறது. அடுத்தது கைண்ட், கைண்ட்னா டைப், வகை. இன்னொரு கைண்ட் இருக்கு, கேரிங்கா இருக்கிறது, ரொம்ப கைண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அது கேரிங். அடுத்தது இன்னொரு வெல், வெல் சேம் ஸ்பெல்லிங், சேம் ப்ரொனன்சியேஷன். முதல் வெல்லுக்கு வந்து குட் ஹெல்த், ஐ ஆம் வெல்னு சொல்றது. இன்னொரு வெல் இருக்கு, கிணறுன்னு அர்த்தம், அது வந்து ஐ ஆம் இன் வெல்னு சொல்லணும். நான் கிணத்துக்குள்ள இருக்கேன்னு சொல்லணும். நம்ம என்னைக்காவது அது மாதிரி கிணத்துக்குள்ள எல்லாம் குதிப்போம், அப்ப ஐ ஆம் இன் வெல். ஸோ வெல்னா குட் ஹெல்த், இது ஒரு வார்த்தை. இன்னொரு வார்த்தை வாட்டர் ரிசோர்ஸ், கிணறுன்னு அர்த்தம். ஓகே, பிரேசல் வர்ப் நாளைக்கு பார்ப்போம். நன்றி சகோதர சகோதரிகளே.